ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், அன்பழகராம் பெருமாள் ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணானமம் நிதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரமணம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜகுணிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமான சதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகத சதிதராணி பிரணாயமேன अस्मद्गुरोर् भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता योते तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयाना. आद्यस्य न कुलपते रघुलाभिरामं श्रीमच्चदङ्ग्रीगढ प्रणमामि मूर्ध्ना. भूतं जरश्च महदाश्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रीरेण प्रकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே குரு பரம்பரை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருக்கிறது. பகவானையே நமக்கு காட்டிக் கொடுப்பவர்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். இந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் தினந்தோறும் நாம் அனுசந்திக்க வேண்டும். இதனால்தான் காலையில எழுந்தவுடனே நமக்கு எப்படி சாஸ்திரமானது ஹரி 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 என்று 7 தடவை சொல்ல சொல்லுகிறதோ, அதுக்கு முன்பு நம் பெரியவர்கள் நாம் குரு பரம்பரையையும் அனுசந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காலையில எழுந்திருக்கும் பொழுதே அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரம குருபியோ நமக, அஸ்மத் சர்வ குருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குஷ தாசாய நமக, ஸ்ரீமத் யாமனமுனியே நமக, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமக, ஸ்ரீ குண்டரீகாட்சாய நமக, ஸ்ரீமன் நாதமுனியே நமக, ஸ்ரீமதே ஷடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக என்று சொல்லி நாம் குரு பரம்பரையை முதலிலே எழுந்திருக்கும் பொழுதே அனுசந்திக்கிறோம். எம்பெருமானை எப்பொழுது நாம் நினைக்க வேண்டும் என்றாலும் குரு பரம்பரையை முன்னிட்டே நினைக்க வேண்டும். ஜப்தம்பியம் குரு பரம்பரையும் துவயமும் என்று நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். பிள்ளைலோகாச்சாரியர் நாம் எப்பொழுதும் எதை ஜபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது துவய மகாமந்திரத்தையே சொல்ல வேண்டும். அதுதான் நமக்கு ஜபத்துக்கு விஷயம். இப்ப ஜபம் பண்ண வேண்டியது துவய மகாமந்திரம் என்றால் அதை நேராக பண்ணிவிடலாமா என்றால் அப்படி பண்ண முடியாது. முதலிலே குரு பரம்பரையை சொல்ல வேண்டும். இந்த குரு பரம்பரையை சொல்லிய பிறகே துவய மகாமந்திரத்தை சொல்ல வேண்டும். துவய மகாமந்திரம் என்பது உயர்ந்த மந்திரமாக கொண்டாடப்படுகிறது, மந்திர ரத்னமாக கொண்டாடப்படுகிறது. அப்படி இருந்தாலும் அந்த மந்திரத்தை நாம் நேரே சொல்வதில்லை, குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டே சொல்லுகிறோம். எந்த அளவுக்கு இதை சொல்லுகிறார்கள் என்றால், வெறுமனே ஒருவன் துவயத்தை மட்டும் அனுசந்தித்தான் என்றால் அது தேவதாந்தர பஜனம் பண்ணினதை போலே என்று எடுத்து காட்டுகிறார்கள் பெரியவர்கள். வெறுமனே நேரே பெருமாளை நாம் போய் அடைய பார்த்தோம் என்றால் அது தேவதாந்தரங்களை சேவித்ததை போலே என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டே நாம் அந்த எம்பெருமானை அண்ட வேண்டுமே தவிர நேரே பகவானை போய் அணுகக்கூடாது என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி நம்முடைய குரு பரம்பரையானது நமக்கு மிகவும் முக்கியமானது. அந்த குரு பரம்பரையை நாம் அனுபவிக்க தொடங்கி முதலிலே ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே முதல் நாள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களுடைய வைபவத்தை அனுபவித்தோம். நேற்றைய தினம் திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் ஆகியோருடைய வைபவத்தை அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருவங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவிகள் 5 ஆழ்வார்களுடைய வைபவத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க வேண்டும். நேரமோ குறைவா இருக்கு, ஓரளவுக்கு அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா முழுக்க இந்த குரு பரம்பரா பிரபாவம் என்பது பெரியவர்கள் காலக்ஷேப கிரந்தமாகவே வைத்திருக்கிறார்கள். இதை நன்றாக வரியளவே சேவித்து ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் ஆச்சாரியர்களுடைய வைபவத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார்கள். இப்படி 5 ஆழ்வார்களுடைய வைபவத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம். அதிலே முதலிலே வரிசை கிரமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டாளுக்கு பிறகு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்ற ஆழ்வார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மண்டங்குடி என்கிற ஸ்தலத்திலே, திருமண்டங்குடி என்கிற கஷேத்திரத்திலே அவதரித்தவர். இந்த திருமண்டங்குடி என்பது கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம், திருக்குடந்தைக்கு அருகிலே இருக்கக்கூடியது. அங்கே அவர் பிராமண குலத்திலே விப்ர நாராயணன் என்ற திருநாமத்தோடே அவதரித்து விளங்கினார்.
நன்றாக சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். எம்பெருமானுக்கு ஏதாவது தொண்டு பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்படும் பொழுது எங்கே கைங்கரியம் பண்ணுவது, என்ன கைங்கரியம் பண்ணுவது என்று யோசித்து இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலிலே பெரிய பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் என்று ஆசையோடு இங்கே வருகிறார். இங்கே வந்து ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு நந்தவன கைங்கரியத்தை பண்ணலாம் என்று அதை பண்ண தொடங்குகிறார். ஏன் தொண்டரடிப்படி ஆழ்வார் நந்தவன கைங்கரியம் பண்ணியிருக்கணும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவருக்கு முன்பிருந்த ஆழ்வார் பெரியாழ்வார் அந்த கைங்கரியத்தை பண்ணினார். அப்போ அது நன்றாக நினைவில் இருக்கிறது. அவர் என்ன கைங்கரியம் பண்ணினார்ன்றது பிரசித்தமா தெரிந்திருக்கும். அதனால அதே கைங்கரியத்தை நாம் தொடர்ந்து பண்ணலாம் என்று இவர் பண்ணியிருக்கலாம். அப்படி இவர் நந்தவன கைங்கரியத்தை அமைத்து அந்த நந்தவனத்தை அமைத்து நன்றாக புஷ்பங்களை எல்லாம் வளர்த்து அந்த புஷ்பங்களை எடுத்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருந்த காலத்திலே இங்கே ஒரு பெண், ஒரு வேஷ்யாஸ்திரி, அவள் தேவதேவி என்று பெயர் பெற்றவள். அவள் மிக அழகாக இருப்பாள், தேவஸ்திரியை போல இருப்பாள். அவள் இங்கே ஒரு நாள் இந்த பக்கமாக வருகிறாள், அதாவது திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வருகிறாள். அப்பொழுது சோழராஜா தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்போ தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய காலத்திலிருந்தே பார்த்தோம்னாலே சரித்திர பதிவுகள்லாம் நமக்கு தெரியுது. சோழராஜா தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் காலத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறான். அதே போல திருப்பான் ஆழ்வார் காலத்திலேயும் சோழராஜா தான் இருக்கிறான். திருமங்கை ஆழ்வார் காலத்திலேயும் சோழராஜா இருக்கிறான். திருமங்கை ஆழ்வார் காலத்திலே பல ராஜாக்கள் வந்து விடுகிறார்கள். ஆனா முக்கியமா இந்த சோழராஜா எல்லா இடத்துலையும் சோழர்கள் காலம் கொஞ்சம் இருந்திருக்குன்னு தெரியுது. இந்த சோழராஜா இங்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவதேவி என்பவள் அந்த ராஜாவை போய் பார்த்து விட்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தொண்டரடிப்படி ஆழ்வார் அமைத்துள்ள நந்தவனம், அந்த நந்தவனத்துக்கு வந்து அவள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறாள். அவள் ஓய்வெடுக்கும் பொழுது இந்த நந்தவனம் ரொம்ப அழகா இருக்கே, ரம்யமா இருக்கே என்று அனுபவித்து அங்கே விப்ரநாராயணர், அப்பொழுது தொண்டரடிப்படி ஆழ்வார் ஆகல அவர், அதாவது எம்பெருமானுடைய கட்டாட்சம் எல்லா ஆழ்வார்களுக்குமே அவர்கள் திறக்கும் பொழுதே எம்பெருமானுடைய கட்டாட்சம் விழுந்து விடுகிறது, எம்பெருமானுடைய கருணை பார்வை அவர்கள் மேலே விழுந்து விடுகிறது. ஆனா அவர்களுக்கு மயர்வரம் அதெல்லாம் அருள்வது என்பது ஒரு காலத்திலே ஒரு ஆழ்வாருக்கு நடக்கிறது. அதெல்லாம் கிரந்தத்தை சேவிக்கும் பொழுதுதான் இந்த நுட்பமான விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு. அதாவது பகவத் கட்டாட்சம் இருப்பவர்கள் தான் பகவானை அடைய முடியும். ஜாயமான கட்டாட்சம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமான் ஒருவன் திறக்கும் பொழுதே அவர்கள் மேலே தன்னுடைய கருணை பார்வையை பொழிகிறான். அதனாலே அவர்களுக்கு மோட்சத்திலே ஆசை வருகிறது. ஆனா அப்படி எம்பெருமானுடைய கருணை பார்வையை பெற்றும் கூட ஒருவன் உலக விஷயத்தை ஈடுபட்டு அப்படியே நசித்தும் போகலாம். அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு சுவாதந்திரியம் இருக்கு. எம்பெருமான் ஒருத்தனை ஆசைப்பட்டு கடாட்சித்தாலும் கூட அவர்கள் அந்த எம்பெருமானுடைய வழியிலே வராமல் இல்லை எனக்கு இந்த உலக வாழ்க்கையே போதும் என்று இருக்கவர்கள் பல பேர் இருப்பார்கள். அப்படியா, அப்படிலாம் கூட நடக்குமானா இன்னைக்கு உலகத்தை தான் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேர் எம்பெருமானுடைய கருணை கிழக்கான அடியார்களுடைய குலத்திலே பிறக்கிறார்கள். ஆனா பிறக்கிறவர்களிலே எத்தனை பேர் இந்த குலத்தினுடைய பெருமையை அறிந்து, இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அடியார்கள், பாகவதர்கள் என்கிற இந்த பெருமையை அறிந்து அதிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கிரமமாக ஆழ்வாராச்சாரியர்கள் எப்படி காட்டினார்களோ அந்த வார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்து கடைசி வரை மோட்சமடையும் வரைக்கும் போகிறார்கள் என்று பார்த்தால் பல பேர் இந்த குலத்திலே பிறந்தாலும் வைஷ்ணவ குடியிலே பிறந்தாலும் உலக விஷயத்தில் ஈடுபட்டு தேவதாந்திர பரர்களாகவோ விஷயாந்திர பரர்களாகவோ எத்தனையோ பேர் போகிறார்களே. அவர்களுக்கு இந்த சம்பிரதாயத்தை பிறந்திருக்கோங்கிற எண்ணம் இல்லாமல் எத்தனையோ பேர் போகிறார்களே. ஆனா இந்த சம்பிரதாயத்தை பிறந்ததே பகவானுடைய கருணையினால்தான். ஒருத்தன் வந்து இந்த வைஷ்ணவ குலத்திலே பிறக்கிறான் என்றால் பகவானுடைய கருணை பார்வை அவன் மேல இருக்கிறதுனால தான் வந்து பிறக்கிறான். ஆனா அப்படி பிறந்தும் கூட பல பேர் இதை இழந்து போகிறார்கள். அது உலகத்திலே நாம் கண்ணார பார்க்கணும். இதுக்கு வந்து நமக்கு பெரிய பிரமாணங்கள்லாம் தேவையில்லை. கண்ணெதிரே நாம் பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ பேர் பெருமாளத்தை ஈடுபாடோடு இருக்கார்கள். ஆனா அதை விட அதிகமாக பெருமாளத்தை ஈடுபாடு இல்லாதவர்கள் தான் பல வைஷ்ணவ குடும்பத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக பகவானுடைய கட்டாட்சம் விடுவது என்பது முதல் நிலை. அதுக்கு மேலே அந்த கட்டாட்சமானது அவர்களுக்கு நன்றாக கைகூட வேண்டும். அது எப்படி கைகூடும்? சத்சங்கங்கள் மூலமாக. முதல்ல பகவானுடைய, அதாவது இது ஒரு வரிசை கிரமமே காட்டுகிறார்கள். எம்பெருமானுடைய அந்த ஒரு சுகிருதம், அதாவது பகவானுடைய நல்ல உள்ளம், நன்மையை விரும்பக்கூடிய உள்ளம், அதுதான் ஆரம்பத்திலே இவனுக்கு ஒரு ஆத்மாவுக்கு, அதாவது மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கும்
முதல் படியாக பகவானுடைய நல்ல உள்ளம் தான் இருக்கு. அந்த நல்ல உள்ளத்தினாலே இவனுக்கு அத்வேஷம் என்பது பிறக்கிறது. அத்வேஷம் என்றால் விலக்காமை என்று அர்த்தம். பகவான் நமக்கு உதவ வந்தான் என்றால் வராதே, நீங்க வர வேண்டாம் என்று நாம் விலக்காமல் இருந்தோம்னா அதுதான் முதல் படி. அதாவது பகவானுடைய நல்ல உள்ளம், இவனுக்கு உதவி பண்ண வேண்டும் என்கிற நல்ல உள்ளம், அது ஒருத்தன் மேலே விழுந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அத்வேஷம் என்கிற நிலைக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. அத்வேஷம்னா விலக்காமை, பகவான் உதவ வந்தால் நாம் விலக்காமல் இருப்பது. அந்த அத்வேஷத்திலிருந்து அடுத்ததாக அவனுக்கு ஆபிமுக்கியம் என்கிற நிலை ஏற்படுகிறது. ஆபிமுக்கியம்னா பகவானை நோக்கி முகத்தை திருப்புவது, அவனை விட்டு விலகி வேற எங்கேயோ பார்க்காமல் அவனை நோக்கி பார்ப்பது. உங்க வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வர்றார், அவர் வரும்போது அப்பொழுதுதான் வேற ஏதோ முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அவரை பார்க்காமல் அப்போ அவருக்கு என்ன ஆகும், இங்கே வரவே வேண்டாம் போயிடலாம் போயிடுவார் இல்லையா? அதே போல பகவான் நமக்கு உதவி பண்ணுவதற்காக வருகிறான். அப்படி வரும் பொழுது நாம் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை, அது முதல் நிலை. முகத்தை வேறு பக்கம், அதாவது அவனை தடுக்கவில்லை, அது முதல் நிலை. அடுத்தது அந்த தடுக்காமல் இருக்கிறதுக்கு மேலே முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் அவனை நோக்கி பார்க்கிறோம். இதுதான் ஆபிமுக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அத்வேஷம் ஆபிமுக்கியம் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இவனுக்கு சத்சங்கம் என்பது ஏற்படுகிறது. அதாவது பாகவத சமாகமம், ஒரு அடியாருடைய கோஷ்டியிலே போய் இவன் கலக்கிறான். இப்போ நல்ல இந்த வைஷ்ணவ குடியிலே பிறந்தவர்கள் கூட பல பேர் இதிலிருந்து ஒதுக்கியே இருந்து விடுகிறார்கள். ஏதோ வேலைக்கு போறது, ஏதோ படிக்கிறது, வேலைக்கு போறது, அப்படியே இருந்து விடுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன ஆகுது, அந்த பாகவத சங்கம் கிடைக்கவில்லை, சத்சங்கம் கிடைக்கவில்லை. அதனால அவர்களுக்கு மேலே மேலே இந்த விஷயத்திலே ருச்சி வராமல் அப்படி இழந்து போய்விடுகிறார்கள். அதனால முதல் 2 படி வந்தா கூட 3வது படி வரணும். அது வந்தா தான் அடுத்தது அந்த பாகவத சமாகமமானது இவனை கொண்டு போய் நேரே ஆச்சாரியனிடத்திலே சேர்க்கும். நல்ல ஒரு சதாச்சாரியனிடத்தை சேர்த்து அந்த சதாச்சாரியன் சொல்லும்படிக்கெல்லாம் அவன் கேட்டு அதுக்கு மேலே அவன் உஜ்ஜீவனம் அடையக்கூடிய பாதையிலே போவான் என்று இப்படி படிப்படியாக நமக்கு வரிசையாக ஒரு கிரமத்தை காட்டுகிறார். ஒருவன் எப்படி இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி மோட்சத்தை அடைகிறான் என்பதை காட்டும் பொழுது இந்த படிகள் எல்லாம் காட்டுகிறார்கள். அந்த கிரமத்திலே எல்லா ஆழ்வார்களுக்கும் முதல்ல கட்டாட்சமானது ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலே அவர்கள் மயர்வர மதிலம் அருளப் பெறுகிறார்கள். ஏன்னா மயர்வர மதிலம் அருளப் பெறும் பொழுது அவர்கள் ஆழ்வார்களாக ஆகிறார்கள். அது வரைக்கும் அவர்கள் பக்தர்களாக இருக்கிறார்கள். இப்போ பகவானுடைய கட்டாட்சம் கிடைச்சிடுது, இப்போ பகவானுக்கு தொண்டு பண்ணுகிறார்கள், அதே போல நந்தவன கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அதெல்லாம் பக்தர்கள்னால் என்ன பண்ணணும், எம்பெருமானை நோக்கி ஒரு அந்த பகவானை வணங்க வேண்டும், அவனுக்கு தொண்டு பண்ண வேண்டும். இதெல்லாம் பக்தர்களுடைய செயல்பாடுகள். அதுக்கு மேலே அவர்கள் ஆழ்வார்களாக எப்பொழுது ஆகிறார்கள்னா, எப்பொழுது விசேஷமாக பகவான் அவர்களை இனிமேல் இவர்களை கொண்டு உலகத்தை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுதுதான் அவர்கள் ஆழ்வார்களாக ஆகிறார்கள். அந்த கிரமத்திலே இப்படி தொண்டடியப்படி ஆழ்வார் ஒரு நல்ல உயர்ந்த பக்தராக இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நந்தவனத்தை அமைத்து அங்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தேவதேவி வருகிறாள். அவள் அந்த விப்ரநாராயணரை பார்க்கிறார். அவள் பார்க்கும் பொழுதே அவளுக்கு அவரிடத்துல ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார்னா, நல்ல இளைஞராக கட்டிலங்காளையாக இருக்கிறார், நல்ல உடம்பெல்லாம் முறுக்கேறி இருக்கிறார், நிறைய நந்தவனத்திலே வேலை பண்ணி நன்றாக நல்ல தெம்போடே இருக்கிறார். அவரை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இப்படி ஒருத்தர் இருக்காரே, நல்லா அழகா, ஆனா இங்க ஏதோ வேலையை பண்ணிட்டு இருக்காரு என்று நினைக்கிறாள். அவளுக்கு தெரியல, கைங்கரியம்லாம் தெரியல, அவள் நினைக்கிறா அப்படி இருக்காரேன்ட்டு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு எம்பெருமானுக்கு அந்த மாலை கட்டி கொடுப்பதில் தான் ஈடுபாடு. அதனால இவளை கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டு அவருடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கார். இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு நம்ம இருக்கோம், நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறாரே என்று அவள் நினைத்து, அப்பொழுது அவருடைய கூட வந்திருக்கா அவளுடைய தமக்கை அக்கா, அவளிடத்தை சொல்லுகிறாள், என்ன இப்படி பார்க்காம இருக்காரு என்று சொல்ல, அப்பொழுது அவளுடைய அக்கா சொல்லுகிறாள், இல்லை இவர் விப்ரநாராயணன் பேரு, பெருமாளுடைய உயர்ந்த பக்தர், எப்பொழுதும் கைங்கரியமே கண்ணா இருப்பார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கவே மாட்டார் என்று சொல்ல, அப்படியா, என்ன பார்க்காம ஒருத்தர் இருக்க முடியுமா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்னை யாரால பார்க்காம இருக்க முடியும், நான் 6 மாத காலத்துக்குள்ளே இவரை என் வசத்திலே நான் கொண்டு வருகிறேன் என்று அப்பொழுது சபதம் பண்ணுகிறாள் அந்த தேவதேவிங்கிறவள். உடனே அவள் தமக்கே சொல்லுகிறாள், அதெல்லாம் உன்னால முடிஞ்சா பண்ணு, அதெல்லாம் முடியவே முடியாது, இவர் ரொம்ப உயர்ந்த பக்தர் என்று அவள் நம்பிக்கையோட சொல்லுகிறாள். இவள் என்ன பண்ணுகிறாள்னா, சரி இவரை நாம் எப்படியாவது ஈடுபடுத்த வேண்டுமே என்று அந்த ஆசிரமம் இருக்கே, இந்த ஆசிரமத்தை தேடி வருகிறாள். இப்பொழுது உடையெல்லாம் மாற்றி கொண்டு விட்டாள். ஒரு எதிலையும் ஆசை இல்லாததை போல ஒரு காவி உடையை கட்டிக்கொண்டு, ஒரு புடவையை கட்டிக்கொண்டு இங்கே வந்து அவர்
கைங்கரியம் பண்ணும்போது இவளும் வந்து கூட வந்து ஏதோ கைங்கரியம் பண்றதுக்கு தொடங்குகிறாள். அவர் இவளை ஒன்றும் பார்க்கவே இல்லை. அவர் பாட்டு சரி ஏதோ காரியம் நடக்கட்டும் என்று இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அவள் வந்து இவரிடத்திலே நல்ல சத்து விஷயங்கள்லாம் கேட்கிறாள். பெருமாளை பத்தி சொல்லுங்கோ, என்ன கைங்கரியம் பண்ணுகிறதா சொல்லுங்கோ என்று சொல்ல அவரும் ஏதோ சரி கேட்கிறாள் என்று சொல்ல தொடங்குகிறாள். ஆனா அவர் பாட்டு அவருடைய கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு இதிலே ஒன்றும் சலனமே இல்லை. யாரோ ஒருத்தி வந்து பண்ணட்டுமே என்று இருக்கிறாள். இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நெருக்கம் ஏற்படுகிறது. ஆனா அவருக்கு இவள் மேல ஒரு நம்பிக்கை வருது. இவள் நல்லவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். இருக்கும்போது ஒரு நாள் பெரிய மழை பொழிகிறது. அந்த மழை பொழியவே இந்த மழையிலே இவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவளும் அங்கே வந்து கூட இருந்து கைங்கரியத்தை பண்ணுகிறாள். அந்த சமயத்திலே மழையிலே முழுக்க நனைந்து விடவே அவளுடைய அங்கங்கள்லாம் நல்லா தெரியுது. அதனால கொஞ்சம் அவருக்கு சலனம் ஏற்படுகிறது. அவள் வேணுமென்னே தான் இதெல்லாம் பண்ணுகிறாள். இவர் எப்படியாவது மயக்க வேண்டும் என்று தான் இதெல்லாம் பண்ணுகிறாள். அவள் அருகே வந்து அவரை எப்படியோ மயக்கி அவரோட சேர்ந்து விடுகிறாள். 2 பேரும் சேர்ந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவள் சொன்ன காரியத்தை முடித்ததுனால அவள் தன்னுடைய இடத்துக்கு போயிடுறாள். இவளை வசப்படுத்தி விட்டோம், இவருக்கு நம்ம இடத்துல ஆசை வந்து விட்டது என்பதை நிரூபித்து தன்னுடைய அக்காவிடத்துல போய் சொல்கிறார். பாரு, நான் 6 மாதத்திலே அவரை மயக்குகிறேன்னு சொன்னேன், அவரை மயக்கி விட்டேன்னு சொல்லி அவள் பெருமையா பேசிட்டு இருக்கா. அவளிடத்திலே கொஞ்சம் ஆசையும் அவளுக்கு இருக்கு. ஏன்னா அவரும் இளைஞரா இருக்கார், நல்ல அழகா இருக்கார். அவளிடத்துல ஆசையும் இருக்கு. கொஞ்ச காலம் அவளோட கூடியிருக்கிறார். ஆனா காலம் போக போக அவளுடைய இயற்கையான தன்மை, அவள் வேஷ்யாஸ்திரி தானே, அவளுக்கு அந்த இயற்கையான தன்மை இருக்கவே அவளிடத்துல ஆசை போய்விட்டது. ஆனா இவருக்கு ஆசை போகவில்லை. விப்ரநாராயணனுக்கு அவளிடத்துல ஆசை போகவில்லை. அவளுடைய வீட்டு வாசல்லையே போய் இருந்து கொண்டு அவள் பார்ப்பாளா என்று காத்து கொண்டே இருக்கிறார். அவளோ இல்லை இனிமே நீர் வர வேண்டாம், இங்க நம்ம இடத்துல எனக்கு ஆசை போயிடுத்து என்று விரட்ட அவருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. நமக்கு எல்லா அனுஷ்டானங்களையும் விட்டுடுறார், எல்லா கைங்கரியங்களையும் விட்டுடுறார். அவளையே பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய வாசல்லையே இருந்து அழுது கொண்டிருக்கிறார், இவள் பார்க்க மாட்டேங்கிறாளே என்று. அப்பொழுது பெருமானும் பிராட்டியும் அந்த சமயத்திலே இரவு நேரத்திலே அப்படியே ஏகாந்தமாக நடந்து வருகிறார்கள். அவர்கள் வரும் பொழுது தாயார் சொல்லுகிறார், என்ன இது உங்களுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார், எத்தனை வருஷமா கைங்கரியம் பண்ணிருக்கார், அவரை போய் இப்படி தவிக்க விடுகிறீரே, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவருக்கு நல்ல புத்தி கொண்டு வந்து நீர்தான் அவரை திருத்த வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது எம்பெருமான் சொல்லுகிறான், இவரை கொண்டு நாம் உலகத்தையே திருத்த போகிறோம், இவருக்கு கொஞ்சம் பிராரப்த கர்மம் தான் இருக்கு, அதை கழிக்க வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிறோம், இனிமேல் தான் இவருக்கு மயர்வரம் அதெல்லாம் அருளப் போகிறோம் என்று சொல்லி அப்போ ஒரு சின்ன லீலையை நடத்துறார். எம்பெருமான் தான் என்ன பண்றான், எம்பெருமானுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய ஒரு வட்டில், பொன்வட்டில், அதை கொண்டு வந்து இந்த தேவதேவி இடத்துல ஒரு சின்ன பிள்ளை வடிவிலே, நான் என் பெயர் அழகிய மனோட தாசன் என்று சொல்லிக்கொண்டு, இவருக்கு நான் விப்ரநாராயணருக்கு நான் வேலை பண்ணுபவன், அவர் இந்த வட்டில உங்களிடத்துல கொடுக்க சொன்னாள் என்று சொல்லி அவளிடத்துல கொடுக்க, அவளும் ஓ பொன்வட்டிலா சரி என்று வாங்கி கொண்டு அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். இவளிடத்திலே அப்பொழுது திரும்ப ஆசை ஏற்படுகிறார். பணம் வந்துடுத்தேன், அவளுடைய தன்மை பணத்தை பார்க்க அவளுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. வாரும் உள்ள வாரும் என்று அவரை உள்ளே கூட்டிக் கொண்டு அவரோட ஆனந்தமாக இருக்கிறாள். இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. சரி அவள் கூப்பிட்டு கொண்டாலே அதுவே நமக்கு நல்லது என்று அவர் பாட்டு உள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா, அந்த தேவதேவியுடைய வேலைக்காரி ஒருத்தி, அவள் ராஜாவுடைய சேவகனுடைய மனைவி. அங்கே மறுநாள் காலையில வட்டில காணும் என்று ராஜா எல்லா இடத்தையும் தேட, அங்கே அந்த சந்நிதியில் வந்து முறையிடுகிறார்கள் ராஜாவிடத்திலே. ராஜாவுடைய தேட சொல்லுகிறான், எங்க இருக்கு வட்டில், எங்க இருக்கு என்று தேடி கொண்டு வர சொல்லுகிறான். அப்போ அந்த கோயிலுக்கு சேவகனாக இந்த வேலைக்காரியோடைய கணவன் இருக்கான். அவனை எல்லாம் பிடித்து தண்டிக்கிறான் ராஜா. நீங்கள் தானே இங்க பாதுகாவலுக்கு இருந்தீர்கள், நீங்கள் எப்படி இதை போல ஒரு பொன்வட்டில் போகும் அளவுக்கு பார்த்து கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய வேலை ஒழுங்கா நீங்க பண்ணல என்று அவர்களை தண்டிக்கிறான். இப்ப இதை பார்த்த உடனே இவளுக்கு, இந்த வேலைக்காரிக்கு இங்க ஒரு வட்டில் புதுசா வந்திருக்குங்கிறது தெரியுது, தன்னுடைய கணவன் இங்கே தண்டிக்கப்படுகிறாங்கிறது தெரியுது. உடனே அவளுக்கு 2த்தையும் பொருத்தி பார்க்கிறாள். சரி, இந்த விப்ரநாராயணன் தான் இதை ஏதோ பண்ணியிருக்கார், அதனால நாம் அவரை கொண்டு போய் மாட்டி விடலாம் என்று நேரே போய் ராஜாவிடத்திலே சொல்லிவிடுகிறாள். என்னுடைய கணவனை விட்டு விடுங்கோ, இந்த விப்ரநாராயணன் தான் இந்த வட்டிலை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்ல, உடனே ராஜா என்ன பண்றார், விப்ரநாராயணனை கூட்டிக் கொண்டு போய் சிறையில அடைத்து விடுகிறார். ராஜா சிறையில அடைத்த உடனே இவருக்கு ரொம்ப வருத்தமானது, என்ன இது இப்படி நாம் போய் இவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டோமே என்று. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு உணர்வு தெரிகிறது, ஐயோ நாம் தவறு பண்ணிவிட்டோம் என்று உணர தொடங்குகிறார். அப்பொழுது எம்பெருமான் அவருக்கு தோன்றி,
இதை போல உண்மை திருத்துவதற்காகத்தான் இந்த நாடகத்தை ஆடினோம், நீர் இனிமேல் நம்முடைய விஷயத்திலே ஈடுபட்டிரும் என்று சொல்லி அவருக்கு அப்பொழுதுதான் மயர்வர மதிலாம் அருளுகிறார். மயர்வர மதிலம்னா ஒரு கலக்கமும் இல்லாத நிலை. முன்னாடி கொஞ்சம் கலக்கம் இருந்திருக்கு, பக்தராக இருந்த போது கூட. நாம கூட எம்பெருமானுடைய பக்தர்கள்னு சொல்லிக் கொள்கிறோம், எவ்வளவோ கலக்கம் வருது. ஒரு நாள் போல கலக்கம், எதை எடுத்தாலும் கலக்கம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, இதை சாப்பிடலாமா, கூடாத, எவ்வளவோ கலக்கம் வருது. அது நமக்கு இப்படி வருவதே போல அவருக்கும் அந்த காலத்திலே, அவர் பக்தராக இருந்த காலத்திலே கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு இப்படி வழி மாறி போனார். ஆனா எம்பெருமான் அவரை கொண்டு காரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவரை திருத்தி அவருக்கு மயர்வர மதிலம் அருளினான். அப்பொழுது அந்த ராஜாவுடைய கனவிலேயும் போய் எம்பெருமான் சொல்லுகிறான், இவர் நல்லவர், இவரை திருத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினோம், இவர் உயர்ந்த பக்தர் தான் என்று ராஜாவிடத்தை சொல்லி அவரை விடுவிக்க சொல்ல, அப்பொழுது ராஜாவும் மறுநாள் காலையிலே வந்து அவரை விடுவிக்கிறார். அதிலிருந்து இவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வாராக ஆகி எம்பெருமானுடைய விஷயத்திலேயும் அடியார்கள் விஷயத்திலேயும் மிகவும் ஈடுபாடு கொண்டு அந்த கைங்கரியங்களை தொடர்ந்து பண்ணி வருகிறார். இதை பார்த்த தேவதேவி, அவளுக்கும் கூட மனமாற்றம் ஏற்படுகிறது. ஐயோ, நாம் தவறு பண்ணிவிட்டோம், இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர், எம்பெருமானே விரும்பி இருக்கக்கூடிய ஒரு பக்தரை இப்படி நாம் அலைக்கழித்து விட்டோம், அவரை நாம் புண்படுத்தி விட்டோம் என்று உணர்ந்து அவளும் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டு அவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்ன பண்ணுகிறார்னா, 2 பிரபந்தங்கள், அற்புதமாக 2 பிரபந்தங்களை பண்ணுகிறார். திருமாலை என்று ஒரு பிரபந்தம், திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு பிரபந்தம். எம்பெருமானுக்கு தினந்தோறும் துயில் எழுப்பதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்கிற பிரபந்தத்தை அவர் அருள் செய்திருக்கிறார். விஸ்வாமித்திரர் எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடியிருக்கிறார். ராமாவதாரத்திலே விஸ்வாமித்திரர் தான் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்துக் கொண்டு, பெருமானை இளைய பெருமானை அழைத்துக் கொண்டு போய் காட்டிலே இருக்கும் பொழுது அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். கௌசல்யா சுப்ரஜா ராம என்று அந்த சுப்பிரபாதத்தை பாடியிருக்கிறார். அதே போல பெரியாழ்வார் அவரும் எம்பெருமானை துயிலெழு என்று அவர் சுப்பிரபாதம் பாடியிருக்கிறார். அதே போல இங்கே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சி பாடி எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கிரந்தத்தை, முதல்ல உயர்ந்த பிரபந்தத்தை அருளினார். அதுக்கு மேலே திருமாலை என்கிற அற்புதமான பிரபந்தம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று ஒரு பிரசித்தமான வாக்கியமே உண்டு. அதாவது இந்த திருமாலை என்கிற பிரபந்தத்தை அறிந்தவர்கள் தான் திருமால் என்கிற ஸ்ரீமன் நாராயணனை அறிந்தவர்களாக ஆவார்கள் என்று காட்டுகிறார். ஏன்னா அந்த பிரபந்தம் முழுக்கவே எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவம் என்ன, அதே போல துவயமகாமந்திரத்தினுடைய வைபவம் என்ன, மேம்பொருள் போகவிட்டுங்கிற பாசுரம் தான் மிக முக்கியமான பாசுரம். அந்த மேம்பொருள் போகவிட்டுங்கிற அந்த பாசுரத்துக்கு மற்ற முன்னாடி இருந்த பாசுரங்களும் பின்னாடி இருந்த பாசுரங்களும் பெட்டியை போலே இருக்குங்கிற வியாக்கியானத்துல. அதாவது பெட்டின்னா மேல் பகுதி இருக்கும், கீழ் பகுதி இருக்கும். எதுக்காக பெட்டி வச்சிருப்போம்? ஏதோ ஒரு விலை வாய்ந்த பொருளை வைக்கிறதுக்கு தான். இந்த மேம்பொருள் பாசுரம் தான் ரத்னத்தை போலே. என்ன ரத்னம்னா துவயமகா மந்திரம், மந்திர ரத்னம். அந்த மந்திர ரத்னத்துடைய அர்த்தம் தான் அந்த மேம்பொருள் போகட்டுங்கிற பாசுரத்துல இருக்கு. அந்த துவயமகா மந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய பெட்டியை போலே மற்ற பாசுரங்கள்லாம் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய பாசுரங்கள், 1ஆம் பாசுரத்திலிருந்து இந்த பாசுரம் வரைக்கும், இது முந்தின பாசுரம் வரைக்கும் இந்த பெட்டியினுடைய கீழ் பகுதி. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல பெட்டியினுடைய மேல் பகுதி. அப்படி இந்த திருமாலை என்கிற பிரபந்தம் அற்புதமாக அமைந்திருக்கு. அதுலேயும் இந்த துவயமகா மந்திரத்தினுடைய வைபவத்தை மேம்பொருள் பாகவத்துங்கிற பாசுரத்துல காட்டி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் இந்த துவய நிஷ்டர்கள் எப்படி இருப்பார்கள், துவயத்திலே ஊன்றி இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை மிக அழகாக ஒரு 6 பாசுரம் 7 பாசுரம் அதுல எல்லாம் பாகவத வைபவம், அடியார்களுடைய வைபவம் தான் முழுக்க சொல்லப்படுறது. அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், பழுதிலா ஒழுகலாட்டு பழகுது பேதிமார்கள் அந்த பாசுரம் என்ன, திருமருமார்பனின்னை சிந்தை விழுத்துகளை வைத்துங்கிற பாசுரம், இந்த போல எல்லா பாசுரங்களும் அமரவோர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதிங்கிற அந்த பாசுரம் வரைக்கும் பாகவதர்களுடைய வைபவம். அதாவது துவயனிஷ்டர்கள், துவயமகாமந்திரத்திலே நிஷ்டை உள்ளவர்கள் எப்படி தங்களுடைய வைபவத்தை கொண்டிருப்பார்கள் என்பதை அந்த பாசுரங்கள்லாம் எடுத்து அற்புதமாக காட்டி, இப்படி பகவத் வைபவம் என்ன, பாகவத் வைபவம் என்ன, இதிலெல்லாம் ஈடுபட்டிருந்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவருக்கு அடையாளமே என்னது, தொண்டர் அடிப்பொடி, அடியார்களுடைய அடிப்பொடியாக தான் இருக்க ஆசைப்படுகிறார். அதுவே அவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வைபவம் பொருந்தியவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். திருமாலை என்கிற பிரபந்தத்தை அருளியவர், திருப்பள்ளி எழுச்சி பாடியவர். இவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இவர் தான் வேற எந்த எம்பெருமானையும் பாடவில்லை, திருவரங்கத்து எம்பெருமானை மட்டுமே பாடியிருக்கிறார். இவர் இப்படி பண்ணினதுனாலே திருவேங்கடமுடையானுக்கு நஷ்டமாயிடுது. ஏன்னா மற்ற 9 ஆழ்வார்கள் திருவேங்கடமுடையான பாடிட்டான். மற்ற எந்த எம்பெருமானை பாடினார்களோ இல்லையோ எல்லா ஆழ்வார்களும் திருவேங்கடமுடையான பாடியிருக்கிறார்கள்.
இவர் ஒருத்தர் மட்டும் திருவேங்கடமுடி யானையாவது பாடியிருந்தா அவரும் இவரும் ஒரே நிலையில இருந்திருப்பார்கள். ஆனா இவருக்கு என்னவோ திருவுள்ளம் திருவரங்கத்து எம்பெருமானிடத்துல மட்டும்தான். அதனாலே இந்த எம்பெருமானிடத்தையே ஈடுபாடு கொண்டு இந்த எம்பெருமானுக்கே தொண்டு பண்ணி இங்கேயே நந்தவன கைங்கரியம் பண்ணி இங்கேயே அடியாரிடத்துல மிகவும் ஈடுபாடோடு இருந்து உயர்ந்த நிலையிலே இருந்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த திருமாலைங்கிற பிரபந்தம் சுலபமா திருக்கும். பல பேர் இந்த திருமாலை காலக்ஷேபம் கேட்டே சம்பிரதாயத்துக்குள்ள வந்திருப்பார்கள். நிறைய பேருக்கு திருமாலையில தான் நன்னா எம்பெருமானுடைய உபகாரங்கள் எல்லாம், எம்பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணுகிறான், அதுவும் அச்சாவதாரத்திலே எம்பெருமான் இருந்து கொண்டு நம்மை எப்படி திருத்துகிறான். அழகனூர் அரங்கமன்னே, தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு எடுத்து காட்டுகிறார். அந்த எம்பெருமானிடத்தில் நமக்கு எப்படி ஒரு அன்பு ஏற்பட்டது. அவனுடைய அச்சா திருமேனியை சேவித்து தான் பல பேருக்கு, நம்மில் பல பேருக்கு எவ்வளவு அழகா எம்பெருமான் இருக்கான், திருவரங்கத்திலே எப்படி இருக்கிறான், திருவல்லிக்கணிலே எப்படி இருக்கிறான், ஆழ்வார் திருநெல்லே எப்படி இருக்கிறான், வானமாமலையிலே எப்படி இருக்கிறான், திருநீர்மலையிலே எப்படி இருக்கிறான், திருநின்ற ஊரிலே எப்படி இருக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய விதவிதமான திருமேனிகளை சேவித்தே பல பேருக்கு எம்பெருமானத்தை ஈடுபாடு வருகிறது. அப்படி இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை, திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமை, பாகவதர்களுடைய பெருமை, இதையெல்லாம் நன்றாக எடுத்து காட்டியவர் தொண்டடிப்படி ஆழ்வார். அவருடைய அனுபவத்தை வைபவத்தை சுருக்கமாக அனுபவித்தோம். அடுத்ததாக திருப்பான் ஆழ்வார். தொண்டடிப்படி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் மார்கழி மாதம் கேட்ட நட்சத்திரம். பொதுவாக இங்கே திருநெடுந்தாண்டகம் உற்சவம் நடக்கும். அத்தியன உற்சவத்துக்கு முதல் நாள் இங்க திருநெடுந்தாண்டகம், அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ தான் இங்க கேட்டை, பொதுவா அப்பதான் இங்க மார்கழி கேட்டை என்பது நடக்கும். ரொம்ப விசேஷமா தொண்டடிப்படி ஆழ்வார் சன்னதியிலே இங்கே இந்த உற்சவமானது கொண்டாடப்படும். இது தொண்டடிப்படி ஆழ்வாருடைய வைபவம். அடுத்ததாக திருப்பான் ஆழ்வாருடைய வைபவம். திருப்பான் ஆழ்வார் இங்கே திரு உறையூர் என்கிற அற்புதமான திவ்யதேசம், நமக்கு இங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசம், நாச்சியாருடைய ஸ்தலம், நாச்சியார் கோயில்னே சொல்லப்படும். அதுவும் உறையூர் நாச்சியாருடைய, கமலவதி நாச்சியாருடைய ஆஸ்தானம். அங்கேதான் திருப்பாணாழ்வார் அவதரிக்கிறார். திருப்பாணாழ்வார் அவதரிப்பதற்கு முன்புதான் அதே இடத்துல, அதாவது காலமெல்லாம் இங்கே குறிப்பிட்டு காட்டல, இருந்தாலும் உறையூர் கமலவதி நாச்சியார் அங்கே இருக்கக்கூடிய சோழராஜாவுக்கு பெண்ணாக அவதரிக்கிறாள். அவள் அவதரித்து சிறு காலத்தில், சிறு வயதிலிருந்தே எப்படி ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானத்தை ஈடுபட்டிருந்தாளோ அதே போல இந்த உறையூர் நாச்சியாரும் விளையாட்டு கூட எம்பெருமானை வைத்துதான் அவள் விளையாடுவாளாம். எம்பெருமானுடைய திருமேனி அதை வைத்துதான் விளையாடுவாளாம். அப்படி இருந்தவள் அவள் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொல்லுகிறாள், எனக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லை, இந்த திருவரங்கத்து எம்பெருமானைத்தான் கைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்ல, அவளும் அந்த கமலவதி நாச்சியாரை திருவரங்கத்து எம்பெருமானுக்கு மனமுடித்து கொடுத்து, அவன் அந்த சோழராஜாவும் எம்பெருமானுக்கு மாமனார் ஸ்தானத்தை பெறுகிறார். எப்படி நேற்றுக்கு குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்துல பார்த்தோம், சேரகுலவல்லி நாச்சியார் எப்படி எம்பெருமானை கைப்பிடித்தால் அவளுக்கு தகப்பனாரான குலசேகர ஆழ்வார் எப்படி மாமனாரானார்னு பார்த்தோம். அடுத்தது பெரியாழ்வார் எப்படி மாமனாரானார் என்று பார்த்தோம். ஆண்டாள் நாச்சியாரை இவளுக்கு பெரிய பெருமாளுக்கு மனமுடித்து கொடுத்து அவரும் மாமனாரானார். அதே போல இந்த சோழராஜாவும் அவனும் பெருமாளுக்கு மாமனார் ஸ்தானத்தை பெருகினான். அப்படிப்பட்ட அந்த திரு உறையூர் திருக்கோழி என்கிற அந்த திவ்யதேசத்திலே பாணர் குலத்திலே அவதரிக்கிறார். அமலநாதிபிரான் வியாக்கியானத்திலே ரொம்ப அழகான ஒரு விஷயம் எடுத்து காட்டுறார். இவருடைய வைபவத்துல மற்ற ஆழ்வார்கள் வைபவத்தை விட இந்த விஷயம் எடுத்து காட்டல, இவருக்கு மட்டும் விசேஷமா எடுத்து காட்டுறேன். இவ்வளவு உயர்ந்த ஆழ்வாராக திருப்பான் ஆழ்வார் இருக்கிறார். எம்பெருமான் திருமேனி மட்டுமே நமக்கு உத்தேசியம். அதாவது சாஸ்திரத்திலே கூட சதா பஷ்யந்தி சூரையகா என்று நித்திய சூரிகள் முக்தர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள், பரவத்தில் போனா எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருமேனியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேற எதுவுமே அவர்கள் பண்றதில்லை. அதே போலத்தான் இங்கே திருப்பான் ஆழ்வாரும் எம்பெருமானுடைய திருமேனியிலேயே கண் வைத்து எம்பெருமானை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அறுதியிட்டார். அதனால இவர் நித்திய சூரிகளுக்கு என்ன பெருமையோ முக்தர்களுக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஆழ்வாருக்கு என்று காட்டுகிறார். இவர் பிறந்தது பாணர் குலம். இந்த பாணர் குலம்ங்கிறது 4 வருடங்களுக்கு வெளிப்பட்ட குலம். அதாவது காட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பாட்டு பாடுபவர்கள். நமக்கு தெரிஞ்ச பாணர் யாரு, முதல்ல பாணர்னா யாருன்னா நம்பாடுவான். அவரும் பாணர் குலத்தில் பிறந்தவர் தான். அவரும் பாடுவான் என்றுதான் அவர் திருநாமம். பாடுவான்கிறத எம்பெருமான் திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் நம் பாடுவான், நம்மை பாடுவான்னு அபிமானித்தார். அதனால அவனுக்கு நம் பாடுவான்னு பேரு. அவன் சண்டாள குலத்திலே பிறந்தவன், அங்கேயே காட்டிலே இருந்தவன். அந்த காட்டிலே இருந்து அவன் அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டு எம்பெருமானையே சேவித்துக் கொண்டு அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே கானங்களை பாடிக்கொண்டு அதே கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தான். அவனால என்னாச்சு, ஒரு பிராமணருக்கு அவர் பண்ணின தவறுனாலே ஒரு பிரம்ம ராட்சசனா பிறந்தார்.
அந்த பிரம்மராட்சத்துக்கு மோட்சம் கிடைத்தது இந்த பாணர் நம்பாடுவானாலே. இந்த நம்பாடுவானுடைய அந்த கான மகிமையினாலே அவருக்கு மோட்சம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அதே போல இவரும் அந்த பாட்டு பாடக்கூடிய குலத்திலே பிறந்தவராக இருக்கிறார். இதை ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள், பெரியவாசான் பிள்ளையா இருக்கட்டும், நாயனாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் அந்த அமல்நாதிபிரான் வியாக்கியானத்தை எடுத்து காட்டுகிறார்கள். என்னன்னா, இவர் தம்மை 4 வர்ணங்களுக்கும் வெளிப்பட்டவராக நினைத்திருப்பார். இவர் அப்ப தன்னை பற்றி எப்படி நினைப்பாராம்? நான் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர குலத்திலாம் பிறக்கல, அதுக்கும் வெளிப்பட்டு விட்டேன் என்று தன்னை பற்றி தாழ்ச்சியாக இவர் நினைத்துக் கொள்வார். எம்பெருமான் நினைப்பான, அவரும் எம்பெருமானும் பெரிய பெருமாளும் இவரை 4 வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர் என்றே நினைப்பார். பெரிய பெருமாளை இவரை 4 வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர் நினைப்பார். ஆனா அவரை பெரிய பெருமாள் எப்படி நினைக்கிறார்? இவரை 4 வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர்னா மேம்பட்டவர் என்று நினைக்கிறார். அவர் தன்னை நினைச்சுக்கும் பொழுது 4 வர்ணத்துக்கு கீழ்பட்டவர் அவர் நினைச்சுக்கிறார். பெரிய பெருமாள் நினைக்கிறார், இவரை நித்தியசூரிகள்லாம் எங்கேயாவது வர்ணம் உண்டா? இப்போ அனந்தர், கருடர், விஸ்வசேனர் இவர்கள்லாம் என்ன வர்ணம்? இவர் பிராமணரா, சத்ரி, இங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ அந்த மாதிரி அங்க ஆராய்ச்சி உண்டானா அங்க அந்த ஆராய்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் அடியார்கள், எல்லாரும் எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணுபவர்கள். அதனால இந்த நித்தியசூரிகள், முக்தர்கள் என்று போகும்பொழுது அங்கே இந்த வர்ணம் எல்லாம் கிடையாது. இந்த வர்ணம்ங்கிறதே உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு வர்ணம் எல்லாம் கிடையாது. உடம்புக்கு தான் வர்ணம். இந்த உலகம் நடக்க வேணுங்கிறதுக்காக எம்பெருமான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனா இதுக்கு மேலே அந்த உலகம் நடக்கணுங்கிறதுக்கு மேலே அந்த வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உலகம் நன்றாக நடக்கணும், அதுக்காகத்தான் அது எம்பெருமானுடைய திருவிழத்தின்படி இல்லை. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த வர்ணாசிரமம், இந்த வர்ணங்களுக்கு 4 வர்ணங்களுக்கு மேம்பட்டவராக எம்பெருமான் பெரிய பெருமாள் ஆழ்வாரை நினைக்கிறான். ஆழ்வார் தன்னை கீழ்பட்டவராக நினைக்கிறார். ஆனா 2 பேரும் ஒரே எண்ணம் தான். அதாவது 4 வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர் என்கிற எண்ணம் தான் 2 பேருக்கும் இருக்கு. ஆனா அதிலே வித்தியாசம் இருக்கு. இவர் தன்னை கீழ்பட்டவராக நினைக்கிறார், பெரிய பெருமாள் இவரை மேம்பட்டவராக நினைத்துக் கொள்கிறார். அப்படி இவர் இருந்தார். எம்பெருமானாலேயே மிகவும் ஆசையோடு மயர்வர மதிலம் அருளை பெற்றவராகவே இருக்கிறார். இவருடைய சரித்திரத்தில் பார்த்தா ரொம்ப குறைவான சரித்திரம் தான் இவரை பத்தி நமக்கு தெரியுது. திருப்பானாழ்வாருடைய சரித்திரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா அதிலே முதலிலிருந்தே இவர் எம்பெருமான் விஷயத்திலே கானத்தை பாடி பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்தார் என்பது தெரியுது. தென்திருக்காவேரிக்கு தென்பக்கம்ங்கிறார். அதாவது நாம் இருக்கிறது இங்கே திருவரங்கம்ங்கிறது ஒரு தீவு. இந்த தீவுக்கு தெற்கு பக்கத்திலே அந்த தென்திருக்காவேரி இருக்கு. இந்த தென்திருக்காவேரிக்கு தெற்கு பக்கம் அங்கதான் உறையூர் இருக்கு. அதனால அந்த தென்திருக்காவேரிக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையிலே அமர்ந்து கொண்டு அங்கேயே அந்த கரையிலே இருந்து கொண்டு நாம் இந்த நகரத்துக்குள்ளே ஸ்ரீரங்கமான நகரத்துக்குள்ளே வரக்கூடாது என்று ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு, நமக்கு தகுதி இல்லை என்று அவர் நினைக்கிறார். அவரை தானே அப்படி நினைத்துக் கொள்கிறார். நாம் உள்ள வரக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு அந்த பக்கம் அமர்ந்து கொண்டு பெரிய பெருமானை நோக்கி எப்பொழுதும் வீணையும் கையுமாக இருந்து கொண்டு எம்பெருமானை பாடிக்கொண்டே மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானும் அவருடைய கானத்தை கேட்டு ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஒரு நாள் லோகசாரங்க முனிவர் என்று ஒருவர். லோகசாரங்க முனிவரை பத்தி பார்க்கணும்னா அது ஓரளவுக்கு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். வடதேசத்துல ஒரு உயர்ந்த பிராமணர் ஒருத்தர் இருந்திருக்கார். அங்கே ஏதோ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார் வடதேசங்களிலே. அங்க இருந்த பொழுது இங்க இருந்து தென்தேசத்திலிருந்து ஒருத்தர் அங்க போயிருக்கார். போன காலத்திலே அங்கே தெற்கே என்ன விசேஷம், ஏதாவது வைபவம் உண்டா என்று அந்த வடக்கிலே இருந்தவர் கேட்கிறார். அவர் கேட்க, இங்க என்ன விசேஷம்? திருக்குடந்தையிலே எம்பெருமான் ரொம்ப ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கிறான். அவர் அந்த திருக்குடந்தையிலேருந்து போயிருக்கார். அப்போ அவர் அங்க திருக்குடந்தை எம்பெருமான் ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கிறான், அங்க உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அவர் கேட்கிறார், திருக்குடந்தையா, அங்க பெருமாளுடைய பேர் என்ன, திருநாமம் என்ன என்று கேட்க, உடனே இவர் சொல்றார் ஆறாமுதன் அப்படிங்கிறார். உடனே அவர் ஆறாமுதனா, இன்னும் அழகா இருக்கே இந்த பேரு, இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஏதாவது பேர் இருக்குமே, ஆறாமுதன்னா என்ன என்று கேட்க, அபர்யாப்தாமிருதன். அபர்யாப்தம்னா ஆறாமை, அதாவது ஒரு முடிவே கிடையாது. அபர்யாப்தம்னா ஒரு அனுபவித்து முடிக்கவே முடியாது, அமிர்தம். அப்படி இருக்கிறான் அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த கிழந்து போனவர், அதுதான் சமஸ்கிருத பேர் என்று சொல்றார். இவர் சொல்லி பார்க்கிறார் அபர்யாப்தாமிருதன், அபர்யாப்தாமிருதன் சொல்லி பார்க்கிறார். அதோட ரசிக்கல அவருக்கு. ஆறாமுதன் சொல்றார். ஆஹா, இந்த திருநாமம் இவ்வளவு அழகா இருக்கு, அந்த எம்பெருமானை பத்தி சொல்லியிருக்கே, உடனே நான் அங்கேயே வந்துடுறேன்னு அப்படியே அங்கேயிருந்து புறப்பட்டு வந்துட்டாராம். அங்கேருந்து வந்து கொஞ்ச காலம் அங்கே இருந்திருக்கணும், அவர் தான் லோகசாரங்க முனிவரா இருக்கணும் என்று ஒரு விதமாக சொல்லுவார்கள். அப்படி வந்தவர் இங்கே வந்து திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்து இங்கே எம்பெருமானுக்கு திருமஞ்சன கைங்கரியம், அவர் தான் போய் தீர்த்தம் எடுத்து வந்து எம்பெருமானுக்கு தினமும் சமர்ப்பிப்பது. அந்த தென்திருக்காவேரியில போய் எடுத்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கிறார். அப்படி ஒரு நாள் அவர் போகும்பொழுது திருப்பானாழ்வார் அங்கே கானத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். கானத்தை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் கூப்பிட்டு பார்க்கிறார்.
அவரை ஆனால் திரும்பவே இல்லை. அவர் அதிலேயே மூழ்கி போயிருக்கிறார். சரி, ஒரு சின்ன கல் எடுத்து அவர் மேலே போடலாம், அவர் கொஞ்சம் சலனம் ஏற்படும், அதுலேருந்து அவர் நம்மை பார்ப்பார் என்று கல் எடுத்து போட அந்த கல் நேரம் அவர் தலையிலே பட்டு அவருக்கு ரத்தம் பெருக தொடங்கி விட்டது. அப்பொழுதுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு ஏற்படுகிறது. கானம் பாடுவதை நிறுத்தி, பாட்டு பாடுவதை நிறுத்தி என்னன்னு கண்ணை திறந்து பார்க்கிறார். இது போல இவர் திருமஞ்சன குளத்தை வச்சுட்டு கையில அங்கே நின்றுட்டே இருக்கார். அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடுது, ஐயோ நாம் கைங்கரியத்துக்கு தடையா இருந்து விட்டோமோ என்று சொல்லி அபராத சாமனம் பண்ணிக்கொண்டு அங்கிருந்து விலகி போய் விடுகிறார். அவர் ஒண்ணுமே சொல்லலை. அவர் உயர்ந்த நிலையில இருந்ததுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கெல்லாம் உடம்புக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே அப்படியே ஆகும்னு குதிச்சு என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிடுவோம். ஐயோ உலகமே அடிஞ்சு போயிடுது, ஒன்றும் இல்லை, லேசா ஜுரம் வந்திருக்கும், இல்லை ஏதோ சின்னதா ஒரு கீழல் விழுந்திருக்கும், அதுக்கு நம்ம அப்படியே துடிச்சு போய் அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகலை. அதை பத்தி உடம்பை பத்தி கவலைப்பட்டாதானே இதெல்லாம். ஆத்மா வேறு உடம்பு வேறுங்கிற அந்த எண்ணம் பரிபூர்ணமா இருந்துடுச்சுன்னா நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இது ஆன்மீகத்திலே அடிப்படை. ஆத்மா வேறு உடம்பு வேறுங்கிற அந்த எண்ணம் நமக்கு நல்லா ஏற்படும். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடம்பே நாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்கு இந்த உடம்பு இருக்குங்கிற அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பை நாம் வேறுபடுத்தி பார்க்க தொடங்குவோம். நாம் வேறு உடம்பு வேறு. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது 99% எனக்கு கஷ்டம்னா இந்த உடம்பு கஷ்டமா தானே இருக்கும். எனக்கு கஷ்டம்னா ஆத்மாவுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது பெருசா? உடம்புக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது. யாரோ அடிக்கிறான், திட்டுறான், ஏதோ கொள்றான், ஏதோ பண்றான், அதெல்லாம் உடம்புக்கு தானே. வியாதி வருது, எல்லாமே உடம்புக்கு தானே வருது. அப்படி அந்த உடம்புக்கு வர்ற கஷ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன சொல்லணும், என்னுடைய உடம்புக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, என்னுடைய உடம்புக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்குற அளவுக்காக நமக்கு ஞானம் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த தொலைபேசி இருக்கு, இது என்னுடைய தொலைபேசி தான், இதுக்கு ஏதாவது ஒன்று கீழே விழருது, ஒரு கீழல் விழருது, ஏதோ கொஞ்சம் மனசு வருத்தப்படும். அதுக்காக அதையே நினைச்சுட்டு இருப்போம். யார் அதையே நினைச்சுட்டு இருப்பா? இந்த தொலைபேசி தான் உயிர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பல பேருக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. இது போயிடுச்சுன்னா உண்மையிலே கஷ்டம் தான். இது இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாருடைய தொடர்பும் இருக்கு, எல்லா விஷயங்களும் இதெல்லாம் வச்சிருக்கோம், எல்லாம் இதெல்லாம் பாத்துக்கிறோம். இது இல்லைன்னா கஷ்டம் தான். இப்போ எல்லாம் வங்கி கணக்கு முழுக்க எல்லாம் இதுலயே தான் இருக்கு. இது ஒண்ணு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உயிரே போன மாதிரி தான் ஆயிடுது சமயத்துல. ஆனாலும் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி எண்ணக்கூடாது. ஏன்? இது வேறங்கிறது நமக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் ஒரு 2 நாள் வருத்தம் இருந்தா கூட 3ஆம் நாள் வேற ஒரு தொலைபேசி வாங்கிட்டுருவோம். அதனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது கொஞ்ச நாள்ல. ஆனா இப்ப இதுல இருக்கக்கூடிய புரிதல் நமக்கு ஏன் இதுல வரமாட்டேங்கிறது? இது எப்படி என்னுடைய தொலைபேசியோ அதே போல இது என்னுடைய உடம்பு, இது எப்படி என்னுடைய கர்த்தமோ அது போல இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய கை. அப்ப இந்த வித்தியாசம் நமக்கு தெரிய தெரிய நாம் இதுக்கு வரக்கூடிய உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்னாலே கலங்க மாட்டோம். அதுதான் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் என்ன காட்டுறார்கள்னா, நம்முடைய மதத்திலேயும் சரி சம்பிரதாயத்திலேயும் சரி, உங்களுக்கு இங்க வாங்கோ, நீங்க இங்க வந்த உடனே உங்களுடைய கஷ்டம் எல்லாம் போயிடும்னு சொல்ல மாட்டார்கள். இங்க வந்தா உங்களுக்கு கஷ்டம் வரும், ஆனா கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியாது, அப்படித்தான் நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது பொருத்தமாக இருக்கும். அதனாலே அவருக்கு அதை பத்தி ஒன்றும் கவலைப்படலை. திருப்பாணாழ்வார் அவர் பாட்டு தன்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவர் சரி ஏதோ பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டு அவருக்கு மனது கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கும். ஏதோ பண்ணிட்டோம், சரி இப்ப கைங்கரியத்தை பார்க்கலாம்னு திருவஞ்சன குடத்தை எடுத்துக்கொண்டு பெரிய பெருமாள் இடத்துல போகிறார். பெரிய பெருமாள் ரொம்ப கோவிச்சுட்டார் அவர் இடத்துல. என்ன இப்படி பண்ணிட்டு நம்முடைய அடியவரை இப்படி ஒரு அவருக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தி விட்டு இப்படி வந்திருக்கிறே என்று பெரிய பெருமாள் சொல்லி, நீர் உடனே போம், அங்கே போய் அந்த பாணனை, நம்முடைய பாணனை நம்மிடத்திலே அழைத்து வாரும் என்று லோகசாரங்க முனிவரிடத்துல சொல்றார் பெருமாள். உடனே லோகசாரங்க முனிவர் சொல்றார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார். நான் அப்ப அந்த கல்லை போட்டு அவருக்கு ரத்தம் பெருகின போது ஒண்ணுமே என்னிட சொல்லல, அவர் பாட்டு நகர்ந்து போயிட்டார். அவர் நம்முடைய நகரத்துக்குள்ள அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ளலாம் அவர் வரமாட்டாரே, என்ன பண்றது என்று கேட்க உடனே பெரிய பெருமாள் சொல்றார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீர் போய் அவரை எப்படியாவது இங்க அழைத்து கொண்டு வர வேண்டும். ஒரு யோசனை வேணா சொல்றேன், தலையிலையாவது வச்சு கொண்டு வரும், தோல்லையாவது வச்சு கொண்டு வரோம், எப்படியோ அவரை இங்க அழைத்து கொண்டு வரும் என்று சொல்ல உடனே அவர் அங்கிருந்து போகிறார். லோகசாரங்க முனிவர் திருப்பாணாழ்வாரை தேடி போகிறார். அவர் அங்கு வழக்கம் போல பாசுரத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் இடத்துல போய், இவர் எம்பெருமானுடைய நியமனம், நீர் இப்பொழுது உடனே புறப்பட்டு இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வர வேணும், பெரிய பெருமாளுடைய நியமனம் இது என்று சொல்ல அவர் சொல்ற, அதெல்லாம் நான் வரவே முடியாது, நான் எப்படி அங்க நகரத்துக்குள்ளே வர முடியும், ஸ்ரீரங்கத்துக்குள்ள நான் எப்படி காலை வைக்க முடியும், என்னுடைய காலையெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு யோகியதையே கிடையாது, நான் ஊருக்குள்ளெல்லாம் வரமாட்டேன் என்று அவர் சொல்ல உடனே இவர் சொல்றார், காலத்திலே வைக்க மாட்டீர், நீர் என் மேல தோல் மேல ஏறிக்கொள்ளும். அதான் அவருக்கு முனிவாகனர்னே திருநாமம். முனிவாகனர்னா முனியை வாகனமாக உடையவர். இவர் உள்ள வருகிறார். உள்ள வரும்பொழுது எப்படி வருகிறார், அந்த முனிவர் லோகசார முனிவருடைய தோல் மேலே அமர்ந்து வருகிறார்.
அப்படின்னு இவர் சொல்ற, நீ தோல் மேல ஏறிக்கும் நேர ஊருக்குள்ள போயிடலாம் என்று சொல்ல, அதுக்கு அவர் சொல்ற, அதெல்லாம் தோல் மேல நான் எப்படி ஏற முடியும்? நீர் தானே சுவாமி, உமக்கு நான் சேஷபூதனா தானே இருக்கணும். நீ எவ்வளவு பெரியவர், எம்பெருமானுக்கே கைங்கரியம் என்று உமக்கு நான் சேஷபூதனா இருக்கேன்னா உங்க தோல் மேல ஏறி உட்காருவேனா? அதெல்லாம் மாட்டேன் என்று சொல்ல, உடனே லோகசார முனிவர் சொல்றார், நீ தோல் மேல ஏறி உட்கார்றதுனாலே அந்த சேஷத்துவ பாவம் தான் போயிடாது. அதுக்கு உதாரணம் சொல்றார், தோளினை மேலும் தன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாழ்நிலை மேலும் புனைந்த தன்னந்துழாய் முடியம்மான் என்று இந்த எம்பெருமானுடைய பாசுரம், ஆழ்வார் பாடின பாசுரம் அதை எடுத்து காட்டுறார். திருத்துழாய் எம்பெருமானுடைய தோளிலேயும் இருக்கு, தலையிலேயும் இருக்கு, திருவடியிலையும் இருக்கு. இப்ப திருத்துழாய் எம்பெருமானுடைய தலையில இருக்கிறதுனால திருத்துழாய் சுவாமியா எம்பெருமான் சுவாமியா? எம்பெருமான் ஆசைப்பட்டு அந்த திருத்துழாயை தன்னுடைய தலையிலே சூடிப்படுகிறான். அதனாலே ஒரு சேஷத்துவத்துக்கு ஒரு குறையும் வரப்போறதில்லை. அதனாலே நீ நம்முடைய தோளின் மேலே ஏறிக்கொண்டு வாரும் என்று சொல்ல, அவர் ஒரு வழியாக இசைகிறார். அங்கிருந்து தோளின் மேலே ஏறிக்கொள்கிறார். அங்கிருந்தே எம்பெருமானை பாடத் தொடங்குகிறார். அப்பொழுதுதான் இந்த அமரநாதி பிரான்ற 10 பாசுரங்களை பாடத் தொடங்கி 9 பாசுரம் பாடி இந்த கர்ப்பகிரகத்துக்கு வாசல்லே வந்து விடுகிறார். வந்த உடனே அங்கே எம்பெருமானை சேவிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனா வெண்ணெய் உண்டவாயன் அண்டல்கோன் என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொந்தினை காணாவேன்னு அந்த பாசுரத்தை சொல்லி அப்படியே கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே லோகசார முனிவர் அவரை இறக்கி விடுகிறார். இறக்கி விட்ட உடனே அப்படியே அவர் அந்தர்பாவமாக எப்படி ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுடைய திருவடியிலே போய் சேர்ந்தாரோ அதே போல இவரும் அங்கே திருவடியில போய் சேர்ந்தார் என்று இவருடைய சரித்திரம் சொல்லப்படுறது. இந்த எம்பெருமானுடைய பெரிய பெருமானுடைய திருமேனியிலே மிகவும் ஈடுபட்டவர். ஆளவந்தார் காலத்திலே ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருள போகிறார். அந்த திருநாட்டுக்கு எழுந்தருள போகக்கூடிய காலத்திலே எல்லாரும் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு யார் தஞ்சமாக இருப்பார்கள் என்று சொல்ல, ஆளவந்தாருடைய திருக்குமாரர் திருவரங்க பெருமாள் அரையர் என்பவர், அவர் மிகவும் உயர்ந்த அடியவர். எம்பெருமானிடத்தையும் ஆச்சாரியர்களிடத்தையும் மிகுந்த பக்தி கொண்டவர். இதே போல பாசுரங்களை நன்றாக பாடி மகிழ்விக்கக்கூடியவர் எம்பெருமானை. அந்த ஆளவந்தார் தன்னுடைய திருக்குமாரரை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பெருமாள் திருவடிகளிலே எப்பொழுதும் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார், அந்த திருப்பான் ஆழ்வாரிடத்திலேயே மிகுந்த பக்தி கொண்ட இந்த திருவரங்க பெருமாள் அரையர், இவரையே நீங்கள் தஞ்சமாக கொள்ளுங்கோள் அப்படின்னு சொல்றார். அதாவது நேர திருவரங்க பெருமாள் அரையரை சொல்லல, பெரிய பெருமாளிடத்திலே எப்பொழுதும் பக்தி கொண்டு பாடிக்கொண்டே அவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார். அப்ப அந்த திருப்பான் ஆழ்வார் தான் முக்கியம். அங்க அந்த திருப்பான் ஆழ்வாரிடத்திலே ஈடுபாடு கொண்ட இந்த திருவரங்க பெருமாள் அரையர், இவரையே நீங்கள் தஞ்சமாக கொள்ளுங்கோள் என்று சொல்றார். அப்போ அந்த பெரிய பெருமாளுடைய திருவடியில இன்றும் இருந்து கொண்டு திருப்பான் ஆழ்வார் சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்னா நம்ம கொள்ளணும். அப்ப பரமபதத்துக்கு போலியானா பரமபதத்துக்கு போயிட்டார். பரமபதத்துக்கு போனாலும் அங்கிருந்து எத்தனை திருமேனி மேலே எடுத்துக்க முடியுமே? ஒரு முக்தன் இங்கிருந்து முக்தி அடைந்து போகிறான். முக்தி அடைந்து போகக்கூடியவன் எத்தனை திருமேனிகள் வேணா எடுத்துக்கொள்ள முடியும் அவனால. ஒரு திருமேனி, 5 திருமேனி, 100 திருமேனி, 1000 திருமேனி, எத்தனையோ திருமேனி. ஆழ்வார் விஷயத்தே சொல்றமே, சென்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடல் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்முனையாம் திருமார்கரவுன்னு இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறார் இல்லையா? அப்படி அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது ஆதிசேஷன் எத்தனை திருமேனி எடுத்துக் கொள்கிறார்? எம்பெருமான் சென்றால் குடையாக இருக்கிறார், எம்பெருமான் இருந்தால் சிங்காசனமாக இருக்கிறார், நின்றால் மரவடியாக இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு திருமேனியும் ஆதிசேஷனையும் எடுத்துக்கொள்கிறாரு. அப்போ எத்தனை திருமேனி வேணா எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அங்கு திருப்பானாழ்வார் பரமத்தை இருந்து கொண்டு இங்கே ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி திருப்பானாழ்வாருடைய வைபவம் மிக மிகவும் அற்புதமான வைபவம். அதிலேயும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எந்த ஒரு விஷயத்திலேயும் கண் வைக்காமல் பெரிய பெருமாளுடைய திருமேனி அனுபவத்திலே மட்டும் கண் வைத்தவர் என்கிற தனிப்பெருமை இவருக்கு உண்டு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் திருப்பானாழ்வாருடைய வைபவத்தை இந்த அவதாரிகையிலே ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார். அமல்நாத் வியாக்கியான அவதாரிகையிலே காட்டுகிறார்கள். அதிலே காட்டும் பொழுது சொல்லுகிறார், இப்போ ஒரு ஆழ்வார், இப்போ நம்ம ஆழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு இடத்திலே ஒரு விதமான அனுபவத்தை பண்ணுகிறார், தூது விடுகிறார். அதே போல ஒரு சமயத்திலே எம்பெருமானை பிரிந்து வருத்தப்படுகிறார், எம்பெருமானுடைய கூடி அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நம்மாழ்வாருடைய பாத்திரங்கள்ல காணப்படுறது. திருமங்கை ஆழ்வாரும் அதே போல பண்ணுகிறார். இப்ப திருப்பல்லாண்டுக்கு இந்த குறையெல்லாம் இல்லையன்னா அவரும் கூட சம்சாரிகளை பார்க்கிறார். அவர்களை பார்த்து நீங்களும் வாங்க, என்னுடைய மங்களாசாசனம் பண்ண வாங்கன்னு அவர்களை கூப்பிடுகிறார். இது எதுவுமே இல்லை திருப்பான் ஆழ்வாரிடத்துல. பெரிய பெருமாள்கிட்ட வச்ச கண்ணை வேற எங்கேயுமே திருப்பாமல் அனுபவித்த அந்த பெருமை, அந்த பெருமையானது இவருக்கு என்றே இருக்கக்கூடிய தனிப்பெருமை என்று திருப்பான் ஆழ்வாருடைய வைபவம்.
ஒரு 10 நிமிஷம் இது திருப்பாணாழ்வாருடைய வைபவம். திருமங்கையாழ்வாருடைய வைபவம் மட்டும் சுருக்கமா அனுபவித்து விடலாம். அது கொஞ்சம் பெரிய வைபவம், இருந்தாலும் சுருக்கமா விண்ணப்பிக்கிறேன். நம்மாழ்வார் வைபவம், மதுரகவி ஆழ்வார் வைபவம் அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம், தொடர்ந்து அனுபவிக்கலாம். அடுத்த திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம். திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூர் என்கிற க்ஷேத்திரம், இது திருநாங்கூர் பகுதியில இருக்கக்கூடியது. திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருக்குறையூர் என்கிற இடத்திலே அவதரிக்கிறார். அவர் கடைசி ஆழ்வார், ஆழ்வார்களில் கடைக்குட்டியாக இருக்கக்கூடியவர். அவருடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, மிகப்பெரிய வீரராக இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே மிகவும் பெரிய வீரராக இருக்கிறார். அதே சமயத்துல விஷய பிரவணராகவும் இருக்கிறார். முதலே பார்த்தோம், எல்லா ஆழ்வார்களுக்கும் மயர்வர மதிலம் அருளை பெற்றதுங்கிறது பிறக்கும் பொழுதே ஏற்படவில்லை. ஒரு ஆழ்வார்களுக்கு ஒரு சமயத்திலே அந்த மயர்வர மதிலமானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இங்க திருமங்கை ஆழ்வாருடைய வைபவத்திலே அவர் நீலன் என்று அவருக்கு திருநாமம். அவதார காலத்திலே அவர் மிகப்பெரிய வீரராக இருக்கிறார். உலக விஷயங்கள்ல விஷயாந்தரங்கள்ல மண்டி திரிகிறார். அதாவது பெரிய திருமொழி வியாக்கியானத்திலே சரி, மற்ற இடங்கள்லயே சரி, அவரை பத்தி சொல்லும் பொழுதே மூளையடியே திரிவார். மூளையடியே திரிவார்னா இஷ்டத்துக்கு தங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அனுபவித்துக் கொண்டு, அதுவும் எப்படி இந்த லீலா விபூதி முழுக்க தன்னுடைய தொடைக்கு கீழே இருக்கிறது என்று கொண்டு திரிவார் அப்படின்னு எடுத்து காட்டுறார். அதான் எல்லாரையும் தான் அடக்கி ஆளலாம். எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஆணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னுடைய ஆணை கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவ்வளவு வீரத்தோட அவர் இருந்து வந்தார். அப்படி இருந்த காலத்திலே சோழ பூபதி, இங்கே அந்த சோழராஜா, முன்னாடியே சொன்ன இந்த சோழராஜா தான் அவரை பார்க்கிறான். அவருடைய வீரத்தை பார்த்து அவருக்கு ஒரு நாட்டை கொடுக்கிறான். நீ இந்த நாட்டை திருமங்கை மன்னன்னு சொல்றோம் இல்லையா, அப்பவே அந்த திருமங்கைக்கு ராஜாவாக, அந்த திருமங்கை பிராந்தியத்துக்கு ராஜாவாக இருந்திருக்கிறார். அப்ப அவனுக்கு அந்த நாட்டை கொடுத்து, நீர் இந்த நாட்டை ராஜ்யம் பண்ணி வாரும், ஏதோ ஒரு கப்பத்தை கட்டி கொண்டு நீர் நன்றாக இந்த நாட்டை ராஜ்யம் பண்ணி வாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தேவலோகத்திலிருந்து ஒரு பெண் அப்சர ஸ்திரீகள்லாம் வருகிறார்கள் ஜலக்கிரீடை பண்ணுவதற்காக. இங்கே அதுதான் அண்ணன் கோயில் என்று ஒரு திவ்யதேசம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் சொல்லுவார்கள். அங்கே அந்த குளத்திலே அவர்கள் எல்லாம் ஜலக்கிரீடை பண்ணிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு பெண் மட்டும் அங்கேயே இருந்து விடுகிறார். மற்ற எல்லாரும் திரும்பி போய் விடுகிறார்கள். அந்த ஒரு பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் எடுத்து வளர்க்கிறார். அவர் வளர்த்து வருகிறார். அந்த பெண்ணிடத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு அப்போ நீலனுக்கு ரொம்ப ஆசை ஏற்படுகிறது. அவளை பார்த்து நேரே உடனே போறார். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அவளுடைய தகப்பனாரிடத்திலையும் தாயாரிடத்திலையும் கேட்க, அவர்கள் பார்க்கிற இவர் பெரிய வீரரா இருக்கார், நாம் எல்லாம் மறுக்க முடியாது, சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆனா அவள், அந்த பெண் சொல்லுகிறாள், அவள் குமுதவல்லி நாச்சியார். இந்த குமுதவல்லி நாச்சியார் சொல்லுகிறாள், இவர் முதல்ல நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கணும், இவருக்கு திருவிழச்சினை நடந்திருக்க வேண்டும், அதாவது சங்க சக்கர லாஞ்சனம் ஏற்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் 1000 பேருக்கு தினந்தோறும் ததியாராதனம் பண்ணணும், ஒரு வருட காலமாவது இந்த ததியாராதனத்தை பண்ணணும், அப்படித்தான் அடியார்களுக்கு ததியாராதனம் பண்ணணும் என்று சொல்ல, அதுக்கு இப்போ நீலன் பார்க்கிறார். சரி எப்படியோ நமக்கு இவளை கல்யாணம் பண்ணிட்டா போதும், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்ட பிறகு என்ன பண்ணு, இப்ப திருவிழச்சினை பெற்றுக்கொள்ளணுமே, இவருக்கு யாரு பண்ண முடியும், யாராவது இவருக்கு தைரியமா பண்ணுவார்களா அதான் பயந்துட்டு இருக்கா. அப்ப இவர் நேர போறார், திருநறையூர் நம்பி இடத்துல போறார். தேவரையில் தான் எனக்கு பண்ணி வைக்கணும், சுவாமியில் தான் எனக்கு திருவிழச்சினை வைக்கணும் என்று சொல்ல, அவர் உடனே சங்க சக்கர லாஞ்சனத்தை இவருக்கு பண்ணி வைத்து விடுகிறார். அப்போ திருநறையூர் நம்பி தான் இவருக்கு முதல்ல ஆச்சாரியன். திருநறையூர் நம்பி இவருக்கு அந்த சமாச்சாரத்தை பண்ணி வைக்க, அதுக்கப்புறம் இவர் வர ததியாராதனம் பண்ண தொடங்குகிறார். நன்றாக ராஜா கொடுத்த நாடு இருக்கு, நாட்டில செல்வம் இருக்கு, செல்வத்தை வைத்து பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செல்வமானது குறைந்து கொண்டு வருகிறது. அப்ப என்ன பண்றார், இவர் கப்பம் கட்டணும் இல்லையா, கப்பத்தை கட்ட மாட்டேங்கிறார். உடனே சோழ பூபதி பார்க்கறான், அனுப்பு சேனையை, பெரிய சேனையை அனுப்பி இவரை நாம் அடிபணிய வைக்கலாம் என்று பெரிய சேனையை அனுப்புறான். இவர் ரொம்ப சாதாரணமா எல்லா சேனைகளையும் தனி வீரனாக இருந்து கொண்டு எல்லாரையும் ஜெயிக்கிறார். ஒவ்வொருத்தரா தோத்து போய்விடுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம், சோழபூபதி தானே வருகிறான். தானே இவரோட சண்டை போடலாம் என்று பெரிய படையோட வருகிறான். அப்பொழுது அவனாலையும் ஜெயிக்க முடியல. கடைசியில என்ன பண்றான், ஒரு யுக்தியை கொண்டு அவரை நாம் மடக்கலாம் என்று பார்த்து
உங்களுடைய பெருமையெல்லாம் எனக்கு தெரியுது, நீ ரொம்ப பெரிய வீரரா இருக்கீர், நீ இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், என்னுடைய எத்தனையோ சேதம் எனக்கு இந்த படைக்கெல்லாம் நிறைய சேதத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்கீர், அதெல்லாம் போட்டும், அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுறேன், நீர் எனக்கு கப்பத்தை மட்டும் கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டி நீர் இங்கே ராஜ்யம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்வதை போல பேசுகிறான். உடனே இவர் நீலனும் பார்க்கிறார், சரி ஏதோ சொல்றானேன்னு சொல்லி நம்பி பக்கத்துல வருகிறார். பக்கத்துல வந்த உடனே தன்னுடைய மந்திரியை வைத்து இவரை ஏமாற்றி சிறைபிடித்து விடுகிறான். சிறைபிடித்த உடனே என்ன பண்றார், நேர அவரை கொண்டு போய் சிறையில வைக்கணுமே, எங்க வைக்கிறதுன்னு பார்த்து அந்த திருநறியூர் கோயிலே போய் வைக்கிறான். அதாவது ஒரு தேவாலயம்னு காட்டுறார், ஆனா அதுல கீழே குறிப்பில திருநறியூர் நம்பியுடைய கஷேத்திரத்திலே அந்த கோயிலிலே அவரை சிறை வைத்திருக்கிறார் என்று காட்டப்படுறது. அப்ப திருநறியூர் நம்பியுடைய அந்த கோயிலேயே அவரை சிறை வைத்து ஒரு இடத்துல சிறையை வச்சிடுறார். அவர் 3 நாள் உபவாசமா இருக்கார், சாப்பிடாமலே இருக்கார் 3 நாளா. அப்பொழுது திருநறியூர் நம்பியும் நாச்சியாரும் பேசிக் கொள்கிறார்கள். இப்ப நாச்சியார் திரும்ப சொல்றார், நாச்சியார் தான் எப்பவும் புருஷகாரம், அவள் சொல்லுகிறார், இது என்ன இது, பக்தரை இப்படி போய் கஷ்டப்படுத்துறீரே, அவருக்கு ஏதோ பணம் வேணும், கப்பம் கட்டுறதுக்கு ராஜா பணம் கேட்கறான், ததியாரதம் பண்ணும் பணம் வேணும், தனம் வேணும், அதை கொடுத்துருமே, நீர் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பாட்டு காரியத்தை பண்ணிட்டு இருப்பாரு என்று சொல்ல, உடனே எம்பெருமான் தானே போய் அந்த நீலனுக்கு காட்சி கொடுத்து, சரி நான் உனக்கு தனம் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லுகிறேன், நீ நேரே இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க போய் தனத்தை தேடும், அங்கே உனக்கு தனம் கிடைக்கும் என்று சொல்ல, உடனே அங்கிருந்து புறப்பட்டு நேரே காஞ்சி இவர் சொல்றார். அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரி கூட இருக்கக்கூடிய சேவகர்கள் அவர்களுக்கெல்லாம் திருமங்கையாளர் இவர் நீலன் சொல்றார், காஞ்சிபுரத்துக்கு போனா அங்க செல்வம் கிடைக்கும் என்று சொல்ல, திருமங்கையாளரோட சரித்திரம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விறுவிறுன்னு போயிட்டு இருக்கும். ஒரு பெரிய நிறைய இந்த துப்பறியும் கதையெல்லாம் வருமே, அது போல ரொம்ப அழகா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த திருமங்கையாளர் சரித்திரத்தை சொன்னாலே ரொம்ப பிடிப்பு வந்துடும். ஏன்னா எவ்வளவு எம்பெருமாண்டத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குங்கிறத பார்க்கணும் அவருக்கு. ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த எம்பெருமாண்டத்துல எவ்வளவுதான் ஒரு விஷயாந்தரத்தை ஈடுபடுறது, அந்த காலத்துல கூட எம்பெருமாண்டத்துல விசுவாசம் இருந்திருக்கு அவருக்கு. அப்படியே இருந்தார் அவர். அப்போ அங்க பெருமாள் அவருக்கு சொல்லுகிறார், காஞ்சிபுரத்துல போனா உனக்கு செல்வம் கிடைக்கும் என்று சொல்ல, இவர் காஞ்சிபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு இந்த மந்திரிகள் தான் சொல்றார். மந்திரிகளும் சரி வாரம் காஞ்சிபுரத்துக்கு போகலாம் என்று அப்படியே காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்டு போறார். இப்போ ராஜாட்ட வந்து சொல்றா, இவர் காஞ்சிபுரத்துக்கு கூப்பிடுறாரு போகணும். உடனே ராஜா சொல்ற, ரொம்ப ஜாகிரதையா கொண்டு போங்க, அவர்கிட்ட நம்ம ரொம்ப ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் நம்ம சுலபமாக அடித்து விட்டு போயிடுவார், ரொம்ப ஜாகிரதையா கொண்டு போங்கன்னு சொல்ல, இவரும் நேர்மையா சரி கொண்டு போய் காண்பிக்கலாம், பெருமாளே சொல்லிட்டார் அங்க தனம் இருக்கு என்று சொன்னதுனால அங்க போறார், தேடுறார், தனம் எதுவும் அவர் கிடைக்கல. காஞ்சிபுரத்துக்கு எங்கன்னு தெரிஞ்சு, எவ்வளவு பெரிய இடம் அது, அது ஒரு பெரிய காடு, அந்த முழுக்க அந்த இடம் முழுக்க அந்த காலத்துல. அங்க போய் எங்க தேடுறது, இவருக்கு எங்கே தெரியல. அப்போ வருத்தப்பட்டு இருக்கார். அப்ப எம்பெருமான் திரும்பவும் சொப்னத்தை தோன்றி, இந்த வேகவதி நதி கரையிலே போனா அங்கே உமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் என்று சொல்ல, உடனே வந்த மந்திரிகளை தான் அழைத்து கொண்டு வேகவதி நதிக்கரைக்கு போய் அங்கே பார்க்க அங்கே நிறைய செல்வம் கிடைக்கிறது. அந்த செல்வத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த ராஜா கொடுக்க வேண்டிய தனத்தை கொடுத்து விட்டு இவர் இந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தொடர்ந்து ததியாரணங்கள் பண்றார். ததியாரணங்கள் பண்ணி வரும்போது திரும்பவும் செல்வம் தீர்ந்து போயிடுது. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு செல்வமா இருந்தாலும் அது போயிட்டே தானே இருக்கும். செல்வம்னாலே செல்வம்னு சொல்லுமா, வரும்போதே சொல்லிட்டே வருமா, இங்கேருந்து போயிடுவேன் செல்வம் செல்வம் சொல்லிட்டே தான் வருமா. எவ்வளவு தனம், அதுவும் வியாக்கியானத்தை எப்படி காட்டுறாருன்னா, நம்மளுடைய வீட்டுல ஒரு இடத்துல காட்டுறார், எம்பெருமானே கொடுத்த தனமா இருந்தாலும் போகத்தான் போகும். அது இது பெருமாள் கொடுத்த தனமாச்சே, இது இருக்கும் போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அது அவனே கொடுத்த தனமா இருந்தாலும் அது போய்தான் ஆகும். அதோடைய சுபாவம் அப்படி. இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தனமும் நம்ம விட்டு போகத்தான் போகும். அது போல அந்த தனம் கரைஞ்சிடுறது. அப்ப என்ன பண்றதுன்னு பாக்குறாரு. சரி, இனிமே நமக்கு வேற வழி இல்லை. இங்கே போகக்கூடியவர்கள் யாராவது நல்ல தனம் படைத்தவர்கள்னா, தனவான்கள்லாம் போனார்கள்னா அவர்களை கொள்ளையடித்து அந்த பணத்தை எடுத்து ததியாராதனம் பண்ணலாம் என்று அப்படித்தான் ததியாராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் எம்பெருமான் பார்க்கிறான், சரி இனிமேல் இவரை இப்படியே இருக்க விடக்கூடாது. ஏன்னா நமக்கு நிறைய கைங்கரியம் இங்க இருக்கு, இந்த உலகத்துல பண்ண வேண்டிய கைங்கரியங்கள் நிறைய இருக்கு. இவரை பாசுரங்கள் பாட வைக்கணும், இவரை வைத்து நிறைய காய்க கைங்கரியங்கள் பண்ண வைக்கணும். ஏன்னா நிறைய காய்க கைங்கரியங்கள் பண்ணது திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தில். ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா பெரியாழ்வாரும் தொண்டடிப்படி ஆழ்வாரும் நந்தவன கைங்கரியம் பண்ணியிருக்கார்களே தவிர மற்றபடி முழுக்க முழுக்க காய்க கைங்கரியங்கள் அதுல ஈடுபட்டு நிறைய கோயில்களை எல்லாம் நிர்மாணித்து, தான் நிர்மாணித்தது மட்டும் இல்லாமல் மற்ற ராஜாக்களை எல்லாம் கூட நிர்மாணிக்கும்படிக்கு பண்ணது திருமங்கை ஆழ்வாருடைய தான். அவருடைய சரித்திரத்தை நிறைய பார்க்கலாம். அப்படி இவரை கொண்டு நிறைய கைங்கரியங்கள் பண்ண வைக்க வேண்டும். அதனால இவருக்கு காலம் தாழ்த்த வேண்டாம் என்று பார்த்து தானே
ஒரு பெரிய செல்வந்தரை போலே வருகிறார் பெருமாள் தானும். இது வயலாளி மணவாளன். இந்த வயலாளி மணவாளன் முதல்ல தாப சம்ஸ்காரம் பண்ணது திருநறையூர் நம்பி. அடுத்தது கட்டாட்சம் அவருக்கு வயலாளி மணவாளனுடைய கட்டாட்சம். இந்த வயலாளி மணவாளன் பக்கத்திலேயே அவருடைய திருக்குறையூருக்கு அருகிலே இருக்கு திருவாலிங்கிற திவ்யதேசம். அந்த திவ்யதேச பெருமான் அவன் பெரிய ஒரு கல்யாண கூட்டத்தை போல, கல்யாண கோஷ்டியை போல வருகிறான். தானும் தன்னுடைய தேவியுமாக எழுந்தருளுகிறான். அப்படி எழுந்தருளும் போது தூரத்திலே பார்த்துட்டார், பெரிய செல்வந்தர் போல இருக்கு, நிறைய செல்வத்தோட வருகிறார்கள் என்று பார்த்து எப்படியாவது அதை மடக்கி பிடிக்கலாம்னு அங்கே வந்து அவரை மடக்கி விடுகிறான். எல்லா செல்வத்தையும் எடுக்கிறார் நீலன். எடுத்த உடனே கடைசியில அந்த வெட்டி மட்டும் இருக்கு, அதெல்லாம் பார்க்கிறார், கழட்ட பார்க்கிறார், அது வரல. உடனே பல்லால கடிச்சு கழட்ட பார்க்கிறார். அதனால தான் பரகாலன்னு அவருக்கு பெருமாளையே பயமுறுத்துறார். பல்லால கடிச்சு அவருடைய மெட்டியை எடுக்கிறார். அப்புறம் தன்னுடைய என்ன மந்திரம் போட்டிருக்கீர், ஏதோ மந்திரம் போட்டிருக்கீர், இது சாதாரணமா இப்படி வராம இருக்காது, நான் எந்தெந்த விஷயத்தையும் கழட்டியிருக்கேன், அது என்னுடைய சிஷியர்கள்லாம் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர்கள், எதை வேணாலும் எடுக்கக்கூடியவர்கள், ஆனா அவர்களாலே எடுக்க முடியலன்னா இது ஏதோ பெரிய மந்திரம் போட்டிருக்கு, என்ன மந்திரம்னு வாழை கொண்டு போய் வைத்து பெருமாளையே மிரட்டுறார் அவர். அப்பதான் பெருமாள் அவருடைய காதிலே திருமந்திரத்தை நன்றாக சொல்லுகிறார். திருமந்திர உபதேசம் பண்ணின உடனே அது மட்டும் இல்லாமல் மயர்வத மதனம் அருளுகிறான். மயர்வத மதனம் அருளி பெருமானுக்கு அந்த பெரிய திருவடி மேலே நன்றாக சேவை சாதிக்கிறார். அதை பார்த்த உடனே அவருக்கு மொத்த எண்ணமும் மாறிவிட்டது. அது வரைக்கும் இருந்த திருமங்கையாழ்வார் வேற, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் வேற, அப்படியே மொத்தமா மாறிடுறார். அப்படி மாறி உடனே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று தொடங்கி பெரிய திருமொழி, அதுக்கு மேல திருக்குறந்தாண்டகம், திருநடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், அதுக்கப்புறம் திருவள்ளுக்கூற்றிருக்கை. வரிசை கிரமத்துல பார்த்தா பெரிய திருமொழி, திருக்குறந்தாண்டகம், திருவள்ளுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம். இதுதான் வரிசை கிரமத்தில் அவர் அருளி செய்த கிரமம். அப்படி பாசுரங்களை எல்லாம் அருளி செய்து அதுக்கு மேலே பெரிய பெருமையை பெறுகிறார். எம்பெருமானிடத்துல மிகவும் ஈடுபாடு கொண்டு இதை போல நிறைய கைங்கரியங்களை பண்ணி நிறைய பாசுரங்களை எல்லாம் பாடி உலகத்தையே திருத்தி நிறைய பெருமையை பெறுகிறார். அப்பொழுது ஒரு சமயத்திலே அவர் அந்த தாடாளனுடைய சந்நிதி, அதாவது காழிச்சீராம விண்ணகரம், அதுக்கு அருகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த சம்பந்தர் என்பவர் அவர் வருகிறார். இந்த சம்பந்தர் அவருக்கு பெரிய விருதெல்லாம் ஊதிக்கொண்டு வருகிறார்கள். சம்பந்தர் வந்தார், சம்பந்தர் வந்தார்னு அவருடைய சிஷ்யர்கள்லாம் ஊதிக்கொண்டு வர, விருது ஊதிக்கொண்டு வர, அப்பொழுது அவர் சம்பந்தர் இவரை சந்திக்கிறார். யாரை? திருமங்கையாழ்வாரை சந்திக்கிறார். சந்தித்து அந்த சமயத்தில் ஒரு போட்டி ஏற்படுகிறது, அவருக்குள்ளே ஒரு வாதம் ஏற்படுகிறது. இந்த வாதத்தை பண்ணலாம் என்று சொல்லுங்க, பாட்டாலேயே வாதம், பாட்டு பாடியே வாதம். இப்போ திருமங்கையாழ்வாருக்கு அங்கே அந்த சமயத்தில் ஒரு எம்பெருமானுடைய திருமேனி பக்கத்தில் அவர் கண்ணில் படல. அதனால அப்படியே என்ன பாட்டு வராம யோசிச்சுட்டு இருக்கார். எப்படி வருமா என்றால் எம்பெருமானுடைய லீலை, அதெல்லாம் மயர்வரம் என்ன மரல பெற்றவருக்கு அப்படி கலக்கம் வருமானா எம்பெருமானுடைய லீலை, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணிக்கிறான். என்னன்னா அந்த இடத்துல ஒரு மூதாட்டி, அவள் ஒரு பெருமாளுடைய திருமேனியை வைத்திருக்கிறாள். அந்த திருமேனியை கொண்டு முன்னாடி நிறுத்த அழகா ஒரு பாசுரங்களை எடுத்து பாட சம்பந்தர் பார்க்கிறார். இந்த மாதிரிலாம் என்னால பாட முடியாது, நீர் தான் ஜெயித்தீர் என்று சொல்லி தன்னுடைய வேலையும் கொடுத்து விட்டு அப்பொழுது போகிறார். அதுதான் அங்க இடத்துல அது வரைக்கும் வாழ்தான் அவருக்கு. சம்பந்தர் கொடுத்த பிறகு அவருக்கு வேலும் வருகிறது. அந்த வேலை கொண்டு அவர் நன்றாக பெருமையோட இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுதுதான் பெரிய பெருமாளுக்கு ஒரு பெரிய மதில் கட்ட வேண்டும் என்று அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வருகிறார். திருவரங்கத்துக்கு பார்த்து நல்லா மதில் கட்ட வேண்டும், நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் என்று தொடங்குகிறார். அதுக்கு நிறைய தங்கம் தேவைப்படுறது. உடனே பார்க்கிறார், நாகப்பட்டினத்திலே அங்கே போய் அந்த புத்த விக்கிரகம் ஒன்று இருக்கு. அந்த புத்த கோயிலே இருக்கக்கூடிய புத்த விக்கிரகம் இருக்கு. அது ஸ்வர்ணத்தாலே பண்ணப்பட்ட விக்கிரகம். அதை கொண்டு நாம் இந்த மதிலை கட்டலாம், அதிலிருந்து நிறைய திரவியம் கிடைக்கும், அதிலிருந்து மதிலை கட்டலாம் என்று அங்கே போகிறார். அது ஒரு பெரிய சரித்திரம். அந்த சரித்திரமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த முழுக்க நமக்கு அனுபவிக்க முடியாது. அந்த கோயிலுக்குள்ளே எப்படி போவது, அந்த விக்கிரகத்தை எப்படி எடுப்பதுங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது எங்கேயோ ஒரு தீவு, வேற ஒரு தீவு இருக்கு. அந்த தீவிலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பண்ணி அந்த மொத்த அமைப்பையும் ஏற்படுத்த அந்த சிற்பி இருப்பானே, அவன் அந்த தீவுல இருக்கான். இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த தீவில போய் அவருக்கு காதுல விழற மாதிரி யாரோ அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிட்டார்களாமே அப்படின்னு பேச, உடனே அந்த சிற்பிக்கு சந்தேகம் வந்துருக்கு. அவன் உடனே சொல்ல தொடங்குறான், இல்லையே இப்படி ஒரு அமைப்பு வச்சிருந்தேன், அதை உடைச்சிட்டு போகணும், அதை உடைச்சிட்டு போகணும், அதுக்கப்புறம் அது கேள்வி கேட்கும், அதுக்கு பதில் சொல்லணும், இதெல்லாம் பண்ணாதானே இந்த விக்கிரகத்தை எடுக்க முடியும், யார் அதெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கா, அது எடுக்கவே முடியாது என்று எல்லா மொத்தத்தையும் அவன் சொல்லிடுறான் விஷயத்த. உடனே இவர் என்ன பண்றாரு, சரி நமக்கு வேணுங்கிற விஷயம் கிடைச்சிடுதுன்னு உடனே வேகமா திரும்ப
தானும் தன்னுடைய சிஷ்யர்களுமா சேர்ந்து இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதை எடுத்துக்கொண்டு வரும்போது நிறைய சரித்திரங்கள் நடக்குது. அதெல்லாம் முழுக்க உள்ள போகல. அப்படியே அங்கே அந்த விக்கிரகத்தை எடுத்து வந்து அதை அப்படியே உருக்கி அந்த விக்கிரகத்திலிருந்து கிடைத்த செல்வத்தை வைத்து இங்கே எம்பெருமானுக்கு பெரிய மதிலை அமைக்கிறார். அப்படி இங்கே எம்பெருமானுக்கு வாசிக்க கைங்கரியத்தையும் பண்ணியிருக்கிறார், காய்க கைங்கரியத்தையும் பண்ணியிருக்கிறார். இப்படி எல்லாம் இருந்து பல காலம் இருந்து எல்லாரையும் வாழ்வித்தருளி அதுக்கு பிறகு திருக்குறுங்குடி திவ்யதேசத்துக்கு போகிறார். அந்த எம்பெருமானத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்துக்கு போய் அங்கிருந்தே திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார் என்று சரித்திரம். அதனால தான் இங்கே இன்னைக்கும் நம்ம திருக்குறுங்குடி போனால் அங்கே திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு அங்கிருந்து தான் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று அங்கே எடுத்து நமக்கு சேவை பண்ணி வைக்கிறார்கள். அதே போல அங்கே இன்னும் திருக்குறுங்குடியில நம்மாழ்வார் தனி திருமேனி கிடையாது. அங்கே இந்த நவதிருப்பதி, வானமாமலை, திருக்குறுங்குடி இந்த எல்லா கஷேத்திரத்திலையும் ஒரே ஒரு நம்மாழ்வார் தான். ஆழ்வார் திருநெல் இருக்க ஒரே நம்மாழ்வார் திருமேனி மட்டும்தான். எங்கேயுமே திருமேனி கிடையாது. அது ஒரு இடத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள். திருக்குறுங்குடியில ஏன் இல்லைன்னா இந்த நம்பியே நம்மாழ்வார்னு ஒரு அனுபவபரமா ஒரு வைபவம் சொல்லப்படுறதுனாலே அங்கே தனியா திருமேனி கிடையாது அவருக்கு. வானமாமலையிலே ஆரணத்து நின் பாதமே சரணாக தந்தொழிந்தான்னு அந்த திருவடியிலேயே ஆழ்வார் எழுந்தருளிருக்கார். ஸ்ரீசடகோபத்திலேயே ஆழ்வார் எழுந்தருளிருக்காருன்னா தனியா திருமேனி கிடையாது. நவதிருப்பதிக்கு நம்மாழ்வார் ஒரே நம்மாழ்வார் தான். ஆழ்வார் திருநெல் இருந்தார். மற்ற எல்லா எம்பெருமான்களும் அந்த ஆழ்வாரை தேடி தானே இங்கே வந்தார். அந்த ஐதீகத்தை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தனியா எந்த கஷேத்திரத்திலையும் அங்கே நம்மாழ்வாருக்கு திருமேனி பிராச்சீனத்தை கிடையாது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஏதோ ஒரு சந்ததி இருக்கு, ஆனால் அதெல்லாம் எங்கேயும் முக்கியத்துவம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனாலே அங்கே திருக்குறுங்குடியில திருவடி தொழல் திருமங்கை ஆழ்வாருக்கு தான். எப்போ எல்லா இடத்துலையும் திருவடி தொழல்ங்கிறது நம்மாழ்வாருக்கு ஆகும். எல்லா திவ்யதேசங்கள்லையும் திருக்குறுங்குடியில திருமங்கை ஆழ்வாருக்கு தான் திருவடி தொழல். அப்போ அவர் அங்கிருந்து திருநாட்டுக்கு எழுந்துள்ளார். அந்த திருக்குறுங்குடி நம்பியிடத்த இருந்த ஈடுபாடுனாலே அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படி திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம் அதை ஓரளவுக்கு சுருக்கமாக விண்ணப்பித்தேன். மேலே நம்மாழ்வார் வைபவம், மதுரகவி ஆழ்வார் வைபவம், ஸ்ரீமன் நாதமுனிகள் வைபவம் இதெல்லாம் தொடர்ந்து அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். சுவாமியை கொஞ்ச நேரம் காக்க வச்சுட்டேன். அடியனுக்கு சுவாமி எழுந்துருந்தா அடியனுக்கு பெரிய பாக்கியம். கண்டிப்பா ஆழ்வார் திருவடி கணேசனும் எம்பெருமானார் திருவடி கணேசனும் ஜிய திருவடி கணேசனும் ஜிய திருவடி கணேசனும். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.